ஒளிப்பதிவும் ஒலிப்பதிவும் செய்யப்படுகின்றது. Et de même, c'est enregistré audiellement et visuellement. எனவே நீங்கள் மீள இதை பார்த்தும் படிக்க முடியும். Donc plus tard, vous pouvez aussi réapprendre. உங்களுக்கு சரித்திரத்தில் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை ஒரு விஷயத்தை நான் தெளிவாய் சொல்லிக் கொடுப்பேன். Je vais vous apprendre quelque chose clairement par rapport à une partie de l'histoire. ஒரு 4 எபிரேய சொற்களையும் சொல்லிக் கொடுப்பேன். Et je vais vous aussi apprendre 4 mots hébreux. அப்புறம் அந்த சரித்திரத்தில் இருக்கின்ற ஒரு விடயம் புதிய ஏற்பாட்டிலே எப்படி பிரயோகப்பட்டது என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். Je vais aussi vous apprendre comment ces parties historiques ont pu aussi servir dans le Nouveau Testament. இன்றைக்கு நமக்கு அது எந்த அளவுக்கு உபயோகப்படுகிறது, இன்றைக்கு அதனுடைய நம்முடைய வாழ்க்கைக்கு அது எப்படி ஒவ்வுகின்றது என்று நான் சொல்லிக் கொடுப்பேன். Et également comment ça peut être utile dans notre vie au quotidien au jour d'aujourd'hui. ஆயத்தமா? Est-ce que vous êtes prêts? முதலாவது புதிய ஏற்பாட்டிலே ஒரு வசனத்தை வாசித்து விட்டு போவோம். Premièrement, nous allons lire dans le Nouveau Testament un verset. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 43ஆம் வசனத்தை மட்டும் தான் வாசிக்க வேண்டும். இப்போ கவனிங்கள், இந்த பாடத்தின் போது நான் ஏதாவது வசனம் சொன்னால் அந்த வசனத்துக்கு மேலேயோ கீழேயோ ஒன்றும் படிக்க வேண்டாம். Donc là aujourd'hui quand je vous lis un verset, ne lisez pas au-dessus ou en dessous. சொல்லுகிற வசனத்தை மாத்திரம் வாசிங்க. Lisez simplement ce que je vous dis de lire. Acte chapitre 2 verset 43. அப்போஸ்தலர் 2:43. Acte chapitre 2 verset 43. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. இப்போ சபையிலும் சபையை குறித்தும் எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. Il est écrit que dans l'église et à propos de l'église, tout le monde a eu une crainte. இப்போ புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது கிரேக்க மொழியில் அல்லவா? Donc le Nouveau Testament a été écrit en grec. ஆகவே சும்மா இந்த பிரசங்கத்துக்கு இது தேவையில்லை, ஆனால் ஒரு கொஞ்சம் அறிவை கொஞ்சம் தீட்டிக் கொள்வதற்கு நான் உங்களுக்கு இதை சொல்லுகிறேன். On n'en a pas besoin pour aujourd'hui la prédication, mais je voudrais quand même vous apporter quelques éclairages pour augmenter votre connaissance. கிரேக்க மொழியிலே 3 விதமான பயங்கள் இருக்கின்றன. Il y a 3 sortes de peur, crainte dans le mot grec. ஒன்று ஃபோபியா என்பார்கள். Le premier c'est phobie, phobia. ஃபோபியா என்பது அநேகமாக இங்க இருக்கின்ற எல்லாருக்குமே இருக்கிற ஒரு பயம். Phobia, c'est une peur que chacun d'entre nous en avons forcément un. வித்தியாசமான முறைகளிலே வெளிப்படும். Mais on a différentes phobies. யாராவது ஒரு லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிவிட்டால், உங்களில் எத்தனை பேருக்கு லிஃப்ட்டுக்குள்ளே ஏறிவிட்டால் மூச்சு அடைக்கிற மாதிரி அப்படி ஒரு உணர்வு வரும்? எத்தனை பேருக்கு? Combien de personnes vous avez peur quand vous rentrez dans un vous sentez étouffé quand vous êtes dans un ascenseur? ஜன்னலே இல்லாத ஒரு சின்ன அறைக்குள்ளே போனால் மூச்சு அடைக்கிற மாதிரி வரும். அதற்கு பேர் கிளாஸ்ட்ரோபோபியா. Ces personnes-là, ils sont claustrophobes parce qu'ils ont l'impression d'être enfermés quand il n'y a pas d'ouverture. சில பேருக்கு இருட்டிலே காரணம் இல்லாமல் பயம் வரும். திடீரென மின்சாரம் போய்விட்டால், இருட்டு விட்டால் Certains, ils ont peur quand ils sont tout de suite dans le noir. Quand il n'y a plus d'électricité, on crie. எத்தனை பேருக்கு உயரமான இடத்துக்கு போனால் பயம் இருக்குது? Combien de personnes, ils ont peur quand vous êtes au-dessus de quelque chose? ஐஃபில் டவர்ல ஏத்தி விட்டுட்டு நான் அந்த தொங்கலுக்கு போய் பார்க்க சொன்னா ஐயோ காலெல்லாம் கூசம் நடுங்கும். On les monte au toit de la tour Eiffel et qu'on leur dit de regarder, ils sont là, j'ai peur. அக்ரோபோபியா. Là, c'est l'acrophobie. சில பேர் நன்றாய் வள என்று பேசுவார்கள். Il y en a plein qui parlent beaucoup. ஆனால் முன்னே கொண்டு எதையாவது பேசுங்கள் என்றால் ஐயோ ஐயோ நடுங்குது. எத்தனை பேருக்கு அப்படி? Si on leur dit venez devant y parler, ils commencent à trembler. ஆக்ஸ்லோபோபியா. Ça c'est oxlophobie. இப்படி ஏகப்பட்ட ஃபோபியாஸ் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஃபோபியா இருக்கும். Des phobies, on en a tous, tout le monde en a forcément un. சில பேருக்கு பொண்டாட்டி ஃபோபியா. Des femmes phobia. சில பேருக்கு புருஷன் ஃபோபியா. D'autres ils ont mari phobia. இப்படி ஏகப்பட்ட ஃபோபியா. இப்போ இந்த ஃபோபியா என்கின்ற பயம் அது வேறு. Mais ça c'est phobie, c'est une chose, c'est une autre peur. இன்னும் ஒரு கிரேக்க சொல் இருக்கிறது, பாரனோயா. Il y a un autre mot, c'est la paranoïa. என்ன பரனாயா? பரனாய் இல்ல, பாரனோயா. C'est pas ça le chien, c'est paranoïa. அதாவது பரா என்றால் அப்பால் பட்ட, நோயா என்றால் இந்த புத்திக்கு, அதாவது அறிவு கட்ட பயம் என்றுதான் அர்த்தம். Para, ça veut dire tout ce qui est autour, et noia, c'est quand en fait tu commences à avoir peur, mais de manière démesurée. அப்போ இந்த பாரனோயா வந்தால் எதிர்காலத்தை பற்றி பயம். Ça par exemple, les gens ils ont peur de leur avenir. ஐயோ என் பிள்ளைகள் எப்படி வாழ போகிறார்களோ? Oh mais comment mes enfants ils vont vivre dans l'avenir? எனக்கு என்ன நடக்க போகிறது? Qu'est-ce qui va m'arriver demain? அந்த மாதிரியான சில பயங்கள். Ça c'est des peurs comme ça. இப்போ இந்த இடத்துல எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. Mais là ici il est écrit tous ont eu la crainte. அது ஃபோபியாவும் அல்ல, பாரனோயாவும் அல்ல. Ce n'est ni la phobie ni la paranoïa. டெய்லியா. C'est la deilia.
டெய்லியா என்ற ஒரு பூ இருக்கிறது, இது அந்த பூ அல்ல. Délia, il y a une fleur comme ça, c'est pas de ça qu'on parle. இந்த டெய்லியா என்ற பயம் La crainte qu'on appelle Délia, தேவ பக்தி கலந்த பயம். c'est une crainte que nous avons avec la piété envers le Seigneur. இது இருக்க வேண்டிய ஒரு பயம். Et ça, c'est une crainte que nous devons tous posséder. எப்படிப்பட்ட ஒரு காலத்திலே வாழுகிறோம் என்றால் இன்றைக்கு அநேகருக்கு தேவ பயமும் இல்லை, சபையை குறித்த பயமும் இல்லை, ஊழியக்காரர்களை குறித்த பயமும் இல்லை. Dans quel type d'époque nous vivons aujourd'hui? On n'a aucune crainte envers le Seigneur, envers l'Église et envers les serviteurs de Dieu. இனி வரும் நாட்களிலே ஆண்டவர் அதை குறித்து என் மூலமாய் சில விஷயங்கள் பேசுவார் என்று நான் நம்புகிறேன். Je pense que dans les jours à venir, Dieu va m'utiliser pour que je puisse développer à ce sujet par rapport à vous. ஏனென்றால் இந்த இடத்திலே நான் இதைத்தான் பேச போகிறேன் என்று எனக்கு தெரிய வந்த இந்த நொடி பொழுதிலே C'est à seconde précise que je viens de me rendre compte que Dieu voulait que je vous parle de ça. எனக்கு தெரியும் இதை ஆண்டவர் பேசினால் அந்த அதையும் பேசுவார் இனி வரும் நாட்களிலே. Mais connaissant Dieu, je sais que s'il me fait parler de ça, il va aussi vouloir parler d'autres choses dans les jours à venir. அன்பானவர்களே, இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு சபையை குறித்த பயம் கிடையாது. Aujourd'hui, beaucoup de chrétiens n'ont plus la crainte de l'Église. அது ஒரு பக்தி கலந்த பயம். Parce que c'est une crainte, c'est une peur mélangée avec le zèle, avec la piété. அப்போஸ்தலர் 2:43 பயம் ஒரு பக்தி கலந்த பயம். L'acte 2, chapitre 43, c'est une crainte qui est mélangée à la piété. இருக்க வேண்டிய பயம். Et c'est une crainte que nous devons posséder. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்றாம். Tout le monde y est écrit, la crainte s'est emparée de tous. கிறிஸ்தவர்களுக்கும் பயம் உண்டாயிற்று. Même les chrétiens ont eu la crainte. மற்றவர்களுக்கும் பயம் Mais உண்டாயிற்று. les autres aussi ont eu la crainte. அந்த பயம் கிறிஸ்தவர்களுக்கு வந்தால் அவர்கள் தேவனோடும் அவர் வார்த்தையோடும் விளையாட மாட்டார்கள். Et si un chrétien a réellement cette crainte-là, il ne va pas jouer ni avec Dieu ni avec la parole de Dieu. இன்றைக்கு நீங்கள் பார்த்தால் அநேக நாடுகளிலே அநேக கிறிஸ்தவர்கள் விளையாடுகிறார்கள், தேவனோடும் வேதத்தோடும் விளையாடி தள்ளுகிறார்கள். Si vous observez aujourd'hui dans le monde entier, les chrétiens jouent avec Dieu et la parole de Dieu. அதனால் முட்டாள்களாகிக் Et கொண்டிருக்கிறார்கள். donc ils deviennent des... தாவீது விரும்பினார் அல்லவா ஒரு ஆலயம் கட்ட வேண்டும் C'est என்று. David qui a souhaité construire un temple. முதலிலே நாத்தான் சரி என்று சொல்லிவிட்டு தான் வீட்டுக்கு போனார். Et au départ, Nathan, il a approuvé, il est rentré chez lui. ஆனால் ஆண்டவர் நாத்தானுக்கு சொல்லுகிறார், நீ போய் தாவீதுக்கு இப்படி சொல்லடா. Mais Dieu dit à Nathan, va voir David et dis-lui ce que moi je lui dis. என்றைக்காவது எனக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்டு என்று நான் கேட்டது உண்டா? Dieu lui dit, est-ce que moi j'ai déjà demandé de me construire un temple pour moi? அதுதான் நம்முடைய ஆண்டவர். Ça, c'est notre Dieu. அவர் என்ன சொல்லுகிறார்? Qu'est-ce qu'il dit? நீங்கள் யாத்திரை பிரயாணம் செய்ய போகிறீர்கள் பாலைவனத்திலே. Vous allez commencer à faire votre exode dans le désert. அப்போ நீங்கள் வாழ போவது கூடாரங்களில். Donc vous allez vivre aussi dans des tentes. போகும்போது கலற்றி கொண்டு போக வேண்டும், தங்குமிடத்திலே அதை செய்ய ஊன்ற வேண்டும். Parce qu'à chaque fois vous allez devoir vous déplacer, donc enlever les tentes et les remettre dans un autre endroit où vous allez habiter. அதே போல உங்களில் ஒருவராக நானும் உங்களோடு வருகிறேன். Et il dit, moi aussi je veux faire partie de vous. எனக்கும் ஒரு கூடாரத்தை Il செய்தால் dit, alors faites-moi juste une tente, ça me suffit. பாருங்கள் எவ்வளவு மகத்துவமான தேவன். Regardez quel puissant Dieu nous avons. எவ்வளவு தாழ்மையான தேவனாய் Et regardez aussi இருக்கிறார். quelle humilité il a. அந்த தேவனிடத்திலிருந்து நாம் படித்துக் கொள்ள வேண்டிய ஒரு குணாதிசயம் இது. Et ça, c'est un des caractères que nous devons apprendre de notre Dieu. இன்றைக்கு அநேக மக்கள் கொஞ்சம் வரம் வந்து விட்டால், கொஞ்சம் அபிஷேகம் வந்து விட்டால், கொஞ்சம் அறிவு வந்து விட்டால், ஐயோ என்ன பகட்டு என்ன ஆடம்பரம் என்ற தெய்வமே. Aujourd'hui, on voit que les personnes, il suffit qu'ils aient peu de temps, peu de talent, peu de compétences, peu de dons, et qu'ils sont en train de montrer comme s'ils étaient des grandes personnes. விசேஷமான வாகனம் வேண்டும் பிரயாணிக்க. Ils veulent absolument un véhicule spécial pour pouvoir voyager. விசேஷமான கோப்பைகளில் தான் பானம் அருந்துவார்கள். Ils vont boire leur café dans des vases différents. விசேஷமான இருக்கைகளிலே தான் அமருவார்கள். Leur siège doit être différent des autres. அவர்களுக்கு அந்த பட்டங்களை பதவிகளை சொல்லித்தான் அவர்களை நீங்கள் அழைக்க Il வேண்டும். faut que vous les invitiez, les présentez avec leurs titres et les statuts qu'ils ont. விளங்குதா உங்களுக்கு? என்ன பத்தியே நான் சொல்ல வேண்டாம் சாமி. Mais moi, je parle de moi-même. நான் முத பாஸ்டர் ஆகினது 1986 ஆண்டு பிப்ரவரி 10 Le 10 février 86, j'ai été nommé pasteur pour la première fois. இந்த ஜோக்க கேளுங்க. Et écoutez la blague. 86 இருந்து இப்ப பாஸ்டர். Donc là, depuis 86, je suis un pasteur. 89 ஆண்டு ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் இலங்கையிலே Et நடக்குது. au Sri Lanka, il y a une conférence en 89 pour les pasteurs. அப்ப அதற்கு எல்லா பாஸ்டர்மாரும் முழு இலங்கையிலிருந்தும் போயிருக்கிறோம் 89லே. En 89, tous les pasteurs du Sri Lanka, on se rend là-bas. அப்ப நான் பாஸ்டர் ஆகி 3 வருஷம் இல்ல. Moi, ça fait 3 ans que je suis pasteur. அங்கே போனவுடன் Donc j'arrive là-bas. அந்த மேஜையில ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுகிறார்கள். Donc là, ils sont en train d'enregistrer les noms quand on arrive. ஒரு கார்டு கொடுத்தார்கள். Ils m'ont passé une carte. அதிலே நேம் பெயர் இருந்தது. Il y avait le prénom சர்ச். et il y avait l'église. அப்ப பெயரை எழுதி விட்டு எந்த சபை என்று எழுத வேண்டும். Je devais juste écrire mon prénom et le nom de mon église. நான் எப்படி என் பெயரை எழுதினேன் தெரியுமா? Et vous savez comment j'ai écrit mon prénom?
பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன் என்று எழுதினேன். J'ai écrit Pasteur Suresh Ramachandran, லைட் ஹவுஸ் சர்ச் கேண்டி என்று எழுதினேன். Lighthouse Church à Kandy. அந்த நேத்து ஒரு பூ கொடுத்தாங்களே அதே மாதிரி ஒன்ன மாட்டிக்கிட்டேன். Comme la fleur hier qu'on m'a donnée, je l'ai posée ici. அப்போ இதுல இருக்குது பாஸ்டர் சுரேஷ் ராமச்சந்திரன். Donc là, il est écrit Pasteur Suresh Ramachandran. அந்த நேரம் எனக்கு உணரவில்லை. Donc là, à ce moment-là, je n'avais pas compris. பிற்காலத்திலே ஆண்டவர் எனக்கு தாழ்மையை பற்றி கற்றுக் கொடுக்கும் போதுதான் Mais c'est உணர்ந்தேன். plus tard, quand Dieu m'a appris ce que c'était l'humilité, que je me suis rendu compte நான் எழுதுனது எவ்வளவு que கேவலமானது. c'était tellement misérable la manière dont je me suis présenté. தெரியுமா? Pourquoi? பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸுக்கு பாஸ்டர் வராம டெய்லரும் பாபருமா வருவான். C'était une conférence de pasteurs. Alors, si c'est pas des pasteurs, c'est pas des coiffeurs et des barbiers qui vont se présenter. பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் டி. C'est une conférence de pasteurs. வந்திருக்கிற எல்லாமே Et பாஸ்டர். tous, dont des pasteurs. சுரேஷ் ராமச்சந்திரன் போட்டா எல்லாருக்கும் தெரியும் இவன் பாஸ்டர் தான். Même si j'aurais mis Suresh Ramachandran, tout le monde sait que je suis un pasteur. ஆனா அந்த பாஸ்டர்னு காட்டிக்கிறேன். Mais il fallait que je montre que je suis le pasteur. Namika Sava. Oui. I am Pastor Suresh. Je suis pasteur Suresh. இது எப்படி இருக்கிறது? Donc ça, c'est comment? நான் போய் மற்றவர்களுக்கு நான் ஆண் சுரேஷ். C'est pour dire... ஆம்பள சுரேஷ். C'est comme si ஆம்பள je dis, je சுரேஷ். suis un homme, Suresh. Je ஆம்பள suis un சுரேஷ் homme, ராமச்சந்திரன். Suresh. This is பொம்பள Ça, c'est அனாமிகா. une femme, Anamika. Et இது ça, போயிட்டு, c'est... Moi, je suis l'homme, Suresh. நான் வந்து பொம்பள அனாமிகா. Moi, je suis la femme, Anamika. இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தா Donc, si vous dites comme ça, எப்படி இருக்கும்? et comment ça va être? இவருடைய ஆண் மேல இவருக்கே சந்தேகம் Ça veut போல dire qu'il a un இருக்குன்னு doute, தானே தோணும். ça veut dire ஆமாவா qu'il a un இல்லையா? doute sur sa masculinité. ஏன்னா இப்ப நான் ஆம்பளையா இல்லையான்னு நான் சொல்லணுமா? பார்த்தா தெரியணும். இல்லனா எனக்கு பிரச்சனை. J'ai pas besoin de dire que je suis un homme. Si on trouve pas que je suis un homme, c'est qu'il y a un problème. இப்ப எல்லாம் சிலதுகளை ரோட்ல பார்த்தா இது ஆம்பளையா பொம்பளையான்னு தெரியுது. Et aujourd'hui, dans la rue, c'est vrai qu'on ne sait plus qui est homme et femme. இப்ப எனக்கும் என் மகளுக்கும் பொழுதுபோக்கு. இது இப்ப ஸ்பாட். எனக்கும் மிஷாவுக்கும் ஒரு ஸ்பாட் Aujourd'hui, என்னன்னா, là, maintenant, c'est devenu un loisir entre moi et Misha. எத்தனை பேரை நீ காணுவே, எத்தனை பேர் நான் காணுவே, ஆம்பளையா பொம்பளையான்னு கெஸ் பண்ண Et முடியாது. on doit trouver le nombre de personnes qu'on n'arrive plus à savoir s'ils sont filles ou garçons. அப்போ நான் ஆண் என்பதனை நான் சொல்லி சொல்லி திரிவேனா? Est-ce que moi, je vais dire à tout le monde et publier que je suis un homme? அது போல தான் C'est la même chose. பாஸ்டர் சுரேஷ் De அப்படின்னு ஆண்டவர் காட்டி கொடுத்தாரு. dire pasteur Suresh, pasteur Suresh. ஆனா அது ரொம்ப வருஷத்துக்கு பிறகு Mais plusieurs années plus tard, ஆண்டவர் இதை சொல்லிக் கொடுக்க முன்பே நான் ரெவரண்ட் ஆகிவிட்டேன். avant même que Dieu m'apprenne ça, je suis aussi devenue révérend entre-temps. அதுக்கு பிறகு யாராவது என்னைய பாஸ்டர்னு கூப்பிட்டா Et après, entre-temps, quand quelqu'un m'appelait juste pasteur, ça ne suffisait pas. Je disais révérend. Révérend. கொஞ்ச நாள்ல டாக்டர் ஆயிட்டேன். Et en plus, je suis devenue aussi docteur. பாஸ்டர் ரெவரண்ட் ரெண்டுமே குப்பை. Même pasteur révérend, pour moi, c'était de la poubelle. ஐ அம் டாக்டர் சுரேஷ். Je suis docteur. இப்படிதான் நான் வாழ்ந்தேன். C'est comme ça que j'ai vécu. ஆண்டவர் என்னை கேவலப்படுத்தி மாற்றினார். Mais Dieu m'a changé en me rendant dans un état terrible. அவ்வளவு பெரிய தேவனே சொல்லுகிறார், எனக்கு கூடாரம் போதும். Même ce grand Dieu dit, une tente me suffit. அந்த தேவனுடைய மக்கள். Et nous sommes le peuple de ce Dieu. புரியுதா? Est-ce que vous comprenez? சரி, இப்போ உங்களுக்கு நான் முதலாவது எபிரேய சொல்லிக் கொடுக்க Premièrement, je vais vous apprendre le premier mot en hébreu. இப்போ அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு எபிரேய மொழியில என்ன சொல்லுவது? Comment on dit la tente d'assignation en hébreu? எங்க எல்லாரும் சொல்லுங்க. மிஷ்கான். Mishkram. சொல்லுங்க. சொல்லி கொடுங்க. மிஷ்கான். Mishkram. அந்த காங்கிறது கான் வரணும். பிரெஞ்சு ஆக்களுக்கு அது ஓகே தானே? Comment on dit la tente d'assignation en hébreu? பிரெஞ்சு ஆக்களுக்கு தான் ஓகே. நம்ம ஆக்களுக்கு நீங்க அவ்வா சொல்லுங்க. Au revoir. அப்படி சொல்ல மாட்டாங்க. அவ்வா அவ்வா. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வா யாரு தானே. அவ்வாறு என்று சொன்ன நாங்கள் வெறப்பு உயர நீர் உயரம் நீர் உயர நெல் உயரம் நெல் உயர குடி உயரம் குடி உயர கோன் உயரவான்னு சொல்லி போட்டு வந்து அவ்வா 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 காணும் அவ்வா. Au va me suffit, au revoir pas la peine. அப்போ மிஷ்கான் என்றால் என்ன? Mishkram, qu'est-ce que cela signifie? ஆசரிப்பு கூடாரம். ஆனால் அதனுடைய அர்த்தம் என்ன? மிஷ்கான் என்ற சொல்லின் அர்த்தம் Mais என்ன? que veut dire étymologiquement le mot Mishkram? தேவன் மக்கள் மத்தியில் வந்து வாசம் செய்வது. C'est Dieu habite au milieu de son temple. வாசம் செய்தல். மிஷ்கான் என்றால் என்ன? Mishkram, ce que cela veut dire? வாசம் செய்தல். Habiter au milieu d'eux. ஏன் ஆண்டவர் ஒரு மிஷ்கானை பழைய ஏற்பாட்டிலே கொடுத்தார்? Pourquoi Dieu a donné dans l'Ancien Testament un Mishkram? உங்களுக்கு தெரியுமா? Est-ce que vous savez? பழைய ஏற்பாட்டில் உள்ள அத்தனை சம்பவங்களும் சரித்திரங்களும் விடயங்களும்
இயேசுவையும் புதிய பாட்டையும் காட்டுகின்றவை. Tout ce qui se passe dans l'Ancien Testament, les événements, tout ce qui est historique, le contexte, tout a un lien avec Jésus-Christ. பழைய ஏற்பாடு என்பதை அந்த 39 புத்தகங்களுமே Les 39 livres de l'Ancien Testament புதிய ஏற்பாடுக்கான தீர்க்கதரிசனம். sont juste des prophéties pour le Nouveau Testament. அந்த வகையில் இந்த ஆசரிப்பு கூடாரமும் ஒரு தீர்க்கதரிசனம். Donc la tente d'assignation est aussi une image prophétique. அந்த தீர்க்கதரிசனம் எங்கே நிறைவேறியது தெரியுமா? Mais est-ce que vous savez où est-ce qu'elle s'est accomplie dans le Nouveau Testament? யோவான் 1:14. Dans Jean 1:16. மிஷ்கான் என்பது நிறைவேறியது யோவான் Le 1:14. Mishram s'est accompli dans le Jean 1:16. வாசிங்க அந்த வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். வாவ், அந்த வாசம் பண்ணினார் என்று வருகிறதே அதுதான் மிஷ்கான். Il est écrit, il était au milieu de nous, c'est ça Mishram. அப்போ ஆசரிப்பு கூடாரம் எதற்கான தீர்க்கதரிசனம்? Donc quelle est la prophétie pour Mishram? இயேசு கிறிஸ்துவுக்கான தீர்க்கதரிசனம். C'est une prophétie pour Jésus-Christ. அது உங்களுக்கு புரிகிறதா? Est-ce que vous comprenez cela? அப்போ இயேசு கிறிஸ்துவை காட்டும் அந்த ஆசரிப்பு கூடாரம் இயேசு கிறிஸ்துவின் எந்த விஷயங்களை காட்டுகின்றது என்று நாம் நிறைய பார்க்கலாம். இன்றைக்கு கொஞ்சத்தை மாத்திரம் நான் சொல்ல போகிறேன். Donc cette tente d'assignation qui montre et révèle Jésus-Christ, il symbolise énormément de choses. Aujourd'hui, nous allons voir certains d'entre eux. இப்போ நீங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை பார்த்தீர்கள் என்றால் Lorsque vous voyez la tente d'assignation, அதை குறித்து ஆண்டவர் பயங்கரமான விளக்கங்களை Dieu கொடுத்திருக்கிறார். donne énormément de précisions concernant cela. இப்போ ஆண்டவரையும் எம்மையும் ஒப்பிட்டு பார்த்தால் Donc si je compare moi et Dieu, நமக்கு எதெல்லாம் முக்கியமாய் தோன்றுமோ அதெல்லாம் அவருக்கு முக்கியமாகவே தோன்றாது. tout ce qui nous paraît important pour nous n'est pas important pour Dieu. அவருக்கு எதெல்லாம் முக்கியமாய் தோன்றுமோ அதெல்லாம் நமக்கு முக்கியமாகவே தோன்றாது. Et tout ce qui paraît important aux yeux de Dieu ne l'est pas pour nous. இப்போ சிருஷ்டிப்பை எடுத்துக்கொள்வோம். Par exemple, prends la créature, la création. எப்படி இந்த உலகம் உருவானது? Comment cette terre a été créée? அந்த சராசரம் எப்படி உருவானது? Comment tout l'univers a été créé? நட்சத்திரங்கள் எத்தனை இருக்கின்றன? Combien y a-t-il d'étoiles? எத்தனை கேலக்சிஸ் இருக்கின்றன? Combien y a-t-il de galaxies? இந்த மிருகங்கள், தாவரங்கள், பறவைகள், மீன்கள் எல்லாம் எப்படி உருவாகின? Comment les animaux, les plantes et tout ça ont été créés? இவற்றை எல்லாம் தெரிந்து கொள்கிற ஆர்வம் மனிதனுக்கு இருக்கிறதா Est-ce இல்லையா? que l'homme a envie de connaître toutes ces choses? Cette curiosité. இருக்கின்றபடினால் தான் அவனவனுக்கு இஷ்டமானபடி எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறான். இப்படித்தான் உருவாகியது என்று. C'est pour cela que les bon nombre d'hommes ont même inventé des théories autour de la création. இப்போ யாராவது ஒரு மனுஷன், நீங்களோ நானோ, Mais est-ce que vous ou moi, நாம் உருவாக்கிய ஒன்றை குறித்து பேசும்போது விலாவரியாய், தெளிவாய், விபரமாய், அதிகமாய் பேசுவோமா இல்லையா? est-ce que nous, quand on a créé quelque chose, on va prendre notre temps, on va ajouter toutes les précisions qu'il faut pour parler de ce que nous, on vient de créer de nos mains? ஒரு வீட்டுக்கு போகிறீர்கள், நல்ல அழகாக சமைத்து கொடுத்து விட்டார். Imaginons que quelqu'un vous invite et elle vous donne un bon repas. கொஞ்சம் ஒரு கரியை குறித்து ஒரு பாத்திரத்தில் இருக்கின்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் பாராட்டி பாருங்கள். Et féliciter un petit peu, juste ne serait-ce qu'un plat qui a été préparé parmi tout ça. உடனே அவர் அதை சொல்லுவார், நான் இப்படி செய்தேன், இந்த விஷயங்களை போட்டேன். சொல்லுவீங்களா இல்லையா? Et elle va dire, oui, moi j'ai fait ci, j'ai mis ça, et elle va vous expliquer comment elle a fait. யாராவது அழகாக ஓவியம் வரைகிறவருடைய ஓவியத்தை கொஞ்சம் பாராட்டுங்களேன். Allez féliciter quelqu'un qui a fait un beau tableau. நான் எப்படி வரைந்தேன், எந்த இங்கை பயன்படுத்தினேன், இதையெல்லாம் அவர் சொல்ல விரும்புவார். Cette personne va vouloir vous expliquer les précisions, les détails de tout, de comment elle a utilisé pour pouvoir peindre. நீங்க பாட்டுக்காரங்க யாராவது இருந்தீங்கன்னா, Est-ce qu'il y a un chanteur parmi vous? யாராவது உங்களிடத்துல உங்களுடைய ஒரு பாட்டை பாராட்டி விட்டார், Et si quelqu'un félicite la chanson que vous avez écrite, ஆசையா இருக்குமா இல்லையா, அந்த பாட்டை நான் எப்பொழுது எழுதினேன், et vous auriez envie de préciser à quel moment vous avez écrit cette chanson, எப்படி இசையமைத்தேன், comment vous avez composé la musique, எப்படி சங்கதிகளை போட்டேன், comment vous avez fait les couplets. இந்த ஆசை நமக்கு இருக்குமா இல்லையா? On aura envie ou pas? அப்போ Donc, வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் யார்? qui a créé le ciel et la terre? தேவன். Dieu. அப்போ நமக்கு எப்படி இவையெல்லாம் உருவாகின என்ற ஒரு ஆசை, தெரிந்து கொள்ளுகின்ற ஆர்வம் இருக்கும் போது, Même quand nous avons la curiosité de savoir comment toutes ces choses ont été créées, அதை உருவாக்கினவருக்கு நான் எப்படித்தானடா உருவாக்கினேன் என்று சொல்லுகின்ற ஆர்வம் இருக்காதா? et vous pensez que Dieu n'a pas la même envie, le désir de nous partager comment il a fait toutes ces choses-là? அப்போ அவர் தான் எப்படி சிருஷ்டித்தார் என்று எப்படி சொல்ல வேண்டும்? Et donc comment lui, il va décrire ce qu'il a fait? எவ்வளவு பெரிய வேதாகமம் முழுக்க இவர் எப்படி படைத்தார் என்று தான் எழுதியிருக்கிறது.
இருக்க Et வேண்டும். toute cette Bible, normalement, il aurait dû l'utiliser juste pour décrire comment il a créé toutes ces choses. ஆமாமா இல்லையா? Oui ou non? ஆனால் எவ்வளவு எழுதியிருக்கிறார்? Mais combien il a écrit? ஒரே ஒரு அதிகாரம். Il a écrit un chapitre. ஆதியாகமம் முதலாவது அதிகாரத்திலே Dans Genèse 1, ஆதியிலே வானத்தையும் பூமியையும் தேவன் சிருஷ்டித்தார் என்று சொல்லிவிட்டு il dit au commencement, Dieu a créé le ciel et la terre. கட 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 எனும் ஒரே அதிகாரத்திலே Et en un seul chapitre, très rapidement, ஆதியாகமம் முதலாவது அதிகாரம் முடியும் பொழுது அவர் சிருஷ்டிப்பை பற்றி பேசி முடித்தே விட்டார். et chapitre 1 à la fin, il a même carrément fini de parler de sa création. நமக்கு அது போதாது. Mais c'est pour nous que cela ne suffit pas. அந்த பாயிண்ட் எனக்கு Est-ce que vous comprenez? அதே தேவன் Mais ce même Dieu, ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி பேசும்போது lorsqu'il parle de la tente d'assignation, யாத்ராகமம் 25, 26, 27, 28, 29, 30, 32 என்ற தெய்வமே 7 அதிகாரங்களிலே இந்த ஆசரிப்பு கூடாரத்தை பற்றி et பேசுகிறார். Dieu parle de la tente d'assignation dans le chapitre 25, 26, 27, 28, 29, 30, 31, 7 chapitres. விளங்குதா? அதாவது நீங்கள் யாத்ராகமம் 25 இருந்து வாசித்தால் உங்களுக்கு வாழ்க்கையே வெறுக்கும். Donc quand vous lisez l'Exode chapitre 35, vous en avez marre de votre vie. மோசே நீ அந்த சுப்பிரமணியத்தினுடைய இரண்டாவது மகன் வெங்கடாச்சலத்தினுடைய மனைவியின் அப்பா இருக்கிறாரே ராசலிங்கம், அவருக்கு அந்த 1.5 யார் நீளமும் 13 அங்குல அகலமுமான அந்த சிவப்பும் நீலமும் பச்சையும் கலந்த துணியை 4ஆய் மடித்து கொடுத்து அதை போய் 4ஆம் தெருவில் இருக்கின்ற விளங்குதா? Vous comprenez, Dieu là, à ce moment-là. வாசிச்சு பார்த்தா வேணான்னு போகும். Si vous lisez le chapitre 35, vous en avez marre. வாசிச்சிருக்கீங்களா? Est-ce que vous l'avez déjà lu? ஒருக்கா பார்த்துருப்பீங்க அவ்வளவுதான். ஆனா ஒருக்கா பார்த்தீங்கன்னா ஜென்மத்துக்கும் அதை 24 முடிச்சோன்னா நேரம் 33க்கு பாஞ்சிருவீங்க. Peut-être que vous l'avez lu une fois dans votre vie, mais maintenant je suis sûr qu'à chaque fois que vous arrivez à Exode 24, vous passez directement au 32. நமக்கு அது முக்கியமே இல்லை. Parce que pour nous, ça nous paraît pas du tout important. தேவன் எதை செய்தால் என்ன? Mais qu'est-ce qu'on s'en moque s'il fait tout ça? இப்போ நான் உங்களிடத்துல கேட்டா Donc சரி, là, je vous demande, இப்போ நான் ரட்சிக்கப்பட்ட 44 ça வருடம், fait 44 années que je suis sauvé. 44 வருடங்கள் அல்லது அதற்கு மேல் ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் கையை Est-ce qu'il y a des தூக்கி personnes qui sont sauvées plus de 44 ans? வாவ், அப்ப நான் தான் மூத்த அண்ணா இங்க. யாரு? எஸ். எத்தனை வருஷம் பாஸ்டர்? 45. என்னை விட ஒரு வயசு மூத்த. Vous avez 1 an de plus que moi. 30 வருடங்கள் அல்லது 30 ans 30க்கு மேல். ou 30 ans ou plus. சரி, உங்களிடத்துல ஒரு கேள்வி. Donc je vais vous poser une question. எஸ்தர். Esther, elle a dit non. ஆசரிப்பு கூடாரம் La tente d'assignation, எத்தனை அடி நீளம்? elle mesure combien de longueur? 45 வருஷம் சொல்லுங்க. Ça fait 45 ans. தெரியாட்டி தெரியாண்டுங்க. Si vous savez pas, dites vous savez எத்தனை pas. அடி அகலம்? Largeur, 45 வருஷம் ரட்சிக்கப்பட்டவர். 45 ans. எத்தனை அடி அகலம்? Largeur, 45 வருஷம் ரட்சிக்கப்பட்டவர். எத்தனை அடி அகலம்? 45 வருஷம் ரட்சிக்கப்பட்டவர். எத்தனை அடி அகலம்? 45 ஐயா, 45. 45 ans, t'es sauvé, 45 ans. 45 அடி அகலம். Ça fait 45 நீளம் de largeur. Et longueur, 150 அடி. 150. இப்ப நான் கேக்குறேன், பாஸ்டர் உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததா? Est-ce que vous le saviez, pasteur? Mais non, vous n'avez pas besoin de savoir. Pourquoi? On n'a pas besoin de savoir. C'est ça que je vous dis. இப்போ நான் உங்களை நான் குறை சொல்லவில்லை. Je நான் ne suis என்ன pas en சொல்லுகிறேன்? train de vous pointer du doigt. Ce que je vous dis, அது எழுதி இருக்கிறது. c'est que c'est écrit dans le livre. எழுதி இருக்கிறது. C'est écrit dans la Bible. 30 முழம் என்று அகலம் எழுதி Il இருக்கிறது. est écrit que ça fait 30 de profondeur. ஒரு முழம் என்றால் 1.5 அடி. 30, ça fait 1,5 mètre. அப்போ 45 அடி அகலம். இது வேதத்திலே Donc ça fait இருக்கிறது. 45 de longueur. Mais c'est écrit tout ça dans la அந்த Bible. வேதம் உங்கள் கையில Et இருக்கிறது. cette Bible, elle est aussi entre vos mains. எத்தனை தடவை Et பார்த்திருப்பீர்கள், combien de personnes on படித்திருப்பீர்கள். a pu voir, lire. ஏன் தெரியாது? Mais pourquoi on ne le sait toujours pas? அது நமக்கு முக்கியம் இல்லை. Parce que pour nous, ce n'est pas important. அந்த திரையை வரைந்த ஓவியனுடைய பெயர் என்ன? மோசே யாருக்கு கொடுத்தார்? Et à votre avis, c'est à qui qu'il a demandé de le dessiner? L'architecte, c'était qui? தெரியாது, தேவையும் On ne இல்லை. le sait pas, on n'a pas besoin de le savoir. எந்த மரத்திலே அந்த
தூண்கள் செய்யப்பட்டன. On a utilisé quel type d'arbre pour les colonnes? சித்தீம், கோப்பர், தெரியுது. Ça va, vous connaissez un petit peu là. நான் என்ன சொல்ல Mais வருகிறேன் qu'est-ce que je veux என்றால், vous dire par là? அன்பானவர்களே, Mes bien-aimés, ஆசரிப்பு கூடாரம் எப்படி யாரால் எவ்வளவு எந்த அளவுகளில் செய்யப்பட்டது என்பது நமக்கு முக்கியம் இல்லை. pour nous, ce n'est pas important de savoir la longueur, la largeur, la hauteur de la tente d'assignation. ஆனால் அது ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியம் என்றால், Mais c'est tellement important pour Dieu தான் எப்படி சிருஷ்டித்தார் என்பதை சொன்னதை விட 7 மடங்கு அவருக்கு முக்கியம் C'était ஆசரிப்பு கூடாரம். C'était 7 fois plus important pour lui, pour Dieu, de nous apprendre comment il a construit la tente d'assignation que comment il a créé l'univers. அதற்கு காரணம் இருக்கிறது. Et il y a une raison derrière. அதனால் தான் இன்றைக்கு இந்த பாடத்தை உங்களுக்கு நான் C'est சொல்லிக் pour கொடுக்கிறேன். ça que je veux vous enseigner ce cours aujourd'hui. அதற்காக நீங்கள் இதெல்லாம் மனப்பாடம் பண்ண வேண்டிய Mais அவசியம் c'est pas கிடையாது. pour ça que je vous dis apprenez par cœur ces choses. அப்போ இந்த மிஷ்கான் என்ற அந்த சொல்லின் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்தினார், நான் மற்ற தெய்வங்களைப் போல அல்ல. Donc à travers le mot Mishram, Dieu dévoile qu'il n'est pas un Dieu qui est semblable à d'autres dieux. நீங்கள் என்னை தேடி அலைய தேவையில்லை. Vous n'avez pas besoin d'aller errer pour aller me chercher. நான் உங்கள் மத்தியிலே வந்து வாசம் செய்ய Parce que போகிறேன். moi je vais habiter parmi vous. அது வரப்போகிற இயேசுவானவருக்கான Et தீர்க்கதரிசனம். c'était une prophétie concernant Jésus qui arrive bientôt. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. Au commencement, la parole était, et la parole s'est fait chair, et la chair, elle était parmi nous. அந்த வார்த்தை இயேசுவானவர். Et la parole est Jésus. யோவான் 1:14 சொல்லுகிறது, Dans Jean 1,16, il est dit, அந்த வார்த்தை மாம்சமாகி 14. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். Et la parole a அதுதான். été faite chair et elle a habité parmi nous, pleine de grâce et de vérité. அப்போ அதை எபிரேய மொழியில சொல்லுங்க. Et ça, dites-le maintenant en hébreu. இயேசுவானவர் தான் நமது மிஷ்கான். Jésus est notre Mishram. புரியுதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? சரி, மறுபடி போவோம். Maintenant, on va revenir. On va revenir à la tente d'assignation. அப்போ சொன்னேனே 150 அடி, Je vous avais dit 150 de longueur, 45 அடி அகலம். 45 de largeur. இந்த வேலி Et- திரைகளால் மூடப்பட்டது. Et cette tente, en fait, était couverte par des rideaux. அந்த திரைகள் ரொம்ப உயரம் கிடையாது. இந்த சுவர் அளவுக்கு உயரம் Les கிடையாது. rideaux n'atteignaient même pas la hauteur des murs. ஆனால் ஒரே ஒரு வாசல் தான் உண்டு. Il n'y avait qu'une seule entrée. அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வர வேண்டும் Donc என்றால் si on voulait pénétrer dans la tente d'assignation, கிழக்கு பக்கத்திலே அமைந்திருந்த அந்த வாசல் வழியாகத்தான் வர il வேண்டும். fallait venir par l'entrée qui était située au sud. அந்த à l'est. வாசலுக்கு பெயர் Et cette entrée s'appelle, ஏதோ அடுத்த எபிரேய சொல் c'est un autre mot hébreu, டெரெக். Derek. சொல்லுங்க, டெரெக். Derek. எழுதிக்கிறவங்க எழுதிக்கிறாங்க. Écrivez. டெரெக். Derek. டெரெக் என்றால் என்ன அர்த்தம்? Que veut dire Derek? என்ட்ரன்ஸ், Entrée. உட்பிரவேசிக்கும் வழி. L'entrée principale par laquelle on rentre. அது கிழக்கு பக்கத்திலே Donc இருக்குது. ça, il était à l'est. யாரெல்லாம் அந்த வாசலுக்குள்ளாக வர Et வேண்டும்? toutes les personnes qui pouvaient rentrer par là, இஸ்ரவேலர்கள் மட்டுமே. seulement les Israélites. புறஜாதியாருக்கு ஆசரிப்பு கூடாரத்துக்கு உள்ளே வர முடியாது. Les d'autres peuples païens ne pouvaient pas rentrer dans la tente d'assignation. வெளியே நிற்கலாம், Ils pouvaient rester dehors, ஆனால் உள்ளே வருவதற்கு அவர்கள் இஸ்ரவேலர்களாய் இருக்க வேண்டும். mais pour rentrer à l'intérieur, ils devaient être du peuple d'Israël. நல்லா கவனிங்க, உள்ளே வந்தால் Mi- 2 பிரகாரங்கள் உண்டு. Quand ils rentrent à l'intérieur, ஒன்று வெளிப்பிரகாரம், மற்றது உட்பிரகாரம். il y a une entrée à l'extérieur, et un parvis à l'extérieur et un parvis à l'intérieur. பெரிஃபெரிக் எக்ஸ்டீரியர். வாவ். அப்போ வெளிப்பிரகாரம் ரொம்ப இன்பமான ஒரு இடம். Donc le parvis qui était à l'extérieur, c'était quelque chose où on était bien, dans la joie. நன்றாய் கவனிங்க, நன்றாய் கவனிங்க. Faites attention. வெளியே வேறு, வெளிப்பிரகாரம் வேறு. Okay? L'extérieur, c'est une chose, le parvis extérieur, c'est quelque chose d'autre. வெளியே இருப்பது வெளியே, Être dehors et être à l'extérieur. வெளிப்பிரகாரம் இருப்பது Mais le parvis extérieur, உள்ளே. c'est à l'intérieur de la tente இந்த- d'assignation. இந்த ஹாலை Par எடுத்துக்கொள்வோம். exemple, si on prend l'exemple de cette salle, அந்த பக்கத்திலே தான் டெரெக் இருக்கிறது. là-bas, il y a le derrière. அப்போ அதற்குள்ளே வந்து விட்டால் Donc lorsque vous rentrez à l'intérieur, அந்த வெளிப்பிரகாரம் இன்பமான இடம். et à l'extérieur, le parvis extérieur, c'est un endroit de joie. முதலாவது இன்பம் எங்கே? Et où est-ce qu'on trouve la première joie? ஒரு வெண்கல பலிபீடம் இருக்கிறது. பிரான்ஸ். Bronze. பலிபீடத்தை சொல்ல நீங்க பிரான்ஸ். Il y a l'autel en bronze. விளங்குதா? வெண்கல பலிபீடத்தினால் என்ன நன்மை Et என்றால் dans l'autel de bronze, qu'est-ce qui est bien?
நீங்கள் உங்களுடைய வசதிக்கேற்ப ஒரு காளை மாட்டையோ ஒரு ஆட்டையோ ஒரு செம்மறி ஆட்டையோ ஒரு புறாவையோ கொண்டு வந்து Vous pouvez ramener un agneau, un bélier, une vache, des oiseaux. ஒரு ஆசாரியனை பிடித்து Vous pouvez attraper un sacrificateur qui passe par là. எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் இதை பலி செலுத்து Vous pouvez lui dire, est-ce que tu peux présenter ce sacrifice pour ma famille? என்று கொடுத்தால் Donc, si tu lui donnes ainsi, அவர் உங்களுக்காக அந்த பலியை செலுத்திவிட்டு donc lui, il va faire le sacrifice pour toi. உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று அறிக்கை Il செய்வார். va juste te déclarer que tes péchés sont pardonnés. அது இன்பமா இல்லையா? Donc ça fait plaisir ou pas? இப்போ உள்ளே வந்து Donc là, on arrive à l'intérieur. வரும்போது எப்படி வருவார்கள்? Donc, comment பொய் ils சொல்லி, viennent? Ils vont mentir. களவெடுத்து, Ils ont volé. சண்டை Ils பிடித்து, ont peut-être fait des querelles avec quelqu'un. அசுத்தத்தோடு Ils வருவார்கள். viennent avec remplis de souillure. ஆனால் இந்த மிருகத்தை கொடுத்து ஆசாரியன் பலி செலுத்தினவுடன் Mais lorsqu'ils offrent les animaux pour pouvoir faire le sacrifice, ஆசாரியன் அறிக்கை செய்வார் அல்லவா உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று. le sacrificateur va leur déclarer en disant oui, c'est bon, vos péchés sont pardonnés. அவர்களுக்கு அப்படியே ஒரு பெரிய இன்பம் வரும். Et là, à ce moment, ils sont tellement remplis de joie. இப்ப இந்த அனுபவம் நமக்கும் இருக்கிறது. Mais ça, cette expérience, nous l'avons aussi. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வந்தவுடன் என்ன Le செய்கிறோம்? dimanche, quand on arrive l'heure du culte, qu'est-ce qu'on fait? ஆண்டவரே உமது ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம் நாதா. Seigneur, je suis venu dans ta présence aujourd'hui. செய்த பாவம் செய்யாத பாவம் செய்துவிட்டு மறந்த பாவம் செய்ய நினைத்த பாவம் எல்லாவற்றையும் மன்னியும் நாதா. Seigneur, pardonne mes péchés que j'ai oublié de faire, que j'ai commis, que j'ai fait auparavant, que je ferai plus tard. தெரிந்து தெரிந்து செய்த பாவம் தெரியாமலே நடைபெற்ற பாவம் ஆண்டவரே என்னிடத்துல என்ன குறை இருந்தாலும் இந்த ஒரு விசை மன்னியும் நாதா பரிசுத்தப்படுத்தும் நாதா. ஜெபிக்கிறோமா இல்லையா? On prie comme ça, non? Seigneur, purifie-moi, sanctifie-moi. நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு காலையில இருந்தா எனக்கு வேணும். Pas que tous les dimanches, tous les matins, je fais ça. எத்தனை பேர் அப்படி ஜெபிப்பீங்க? Combien prient comme ça? அப்படி ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது Lorsque vous priez ainsi, ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் மனதுக்குள்ளே ஒரு உணர்வு வரும். ஆண்டவர் என்னை மன்னித்து à un விட்டார். moment donné, on ressent que Dieu nous a pardonné. அதுக்கு பிறகு கொண்டாட்டம் Et தான். après, c'est la fête. எல்லாரும் சிஸ்டர் வினோ மாதிரி தான். அதுக்கு பிறகு Tout le monde est comme la sœur Vino. அவங்க 24 hours அப்படிதான். Elle est comme ça, 24 heures sur 24. பாவத்தோட வந்தாலும் அப்படிதான். யாரையாவது கொலை பண்ணிட்டு வந்தாலும் அப்படிதான். Même si elle a péché, même si elle a tué quelqu'un, elle va être comme அது ça. அவங்களுக்கே இருக்கிற ஒரு வரம். Et அது ça, வேற c'est யாருக்கும் son இல்ல. don à elle. Cette personne l'aura. விளங்குதா? அது யாரையாவது இப்பதான் கொலை பண்ணிட்டு உள்ளுக்கு வந்தாலும் Même si elle tue là quelqu'un à l'instant, யாராவது இங்க வந்து கொலை செய்வது பாவம்னா அது ஆமென் ஆமென் si அப்படிங்க. elle dit quelqu'un de tuer, c'est un péché, elle va dire Amen. நான் மற்றவர்களை Mais சொல்லுகிறேன். moi, je parle des autres. சவாவினோ சவாபியா. விளங்குதா? இல்ல உண்மையா இல்லையா? C'est vrai ou pas? ஆண்டவர் என்னை மன்னித்து விட்டார் என்ற அந்த உணர்வு வரும்போது Et lorsqu'on sait que Dieu nous a pardonné au fond de nous-mêmes, அதற்கு பிறகு பாட்டா et là, après, c'est ஆட்டமா, une chanson, on danse, on loue. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டுக்கு போயிட்டு தானே சண்டையை தொடருது. Et après, on recommence les disputes à la maison en rentrant de dimanche. நான் அடிக்கடி சொல்லுவேன் என்னன்னா Et moi, je dis souvent, சில புருஷன் பஞ்சாதி மாதிரி சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிற விதம், quand on voit les maris et femmes assis dans une église, ஆண்டவர் ஆராதிக்கிற விதம், quand ils louent le Seigneur, இதெல்லாம் பார்த்து ஆண்டவரே யோசிப்பார். même en regardant ça, Dieu doit se dire, அடே, நம்மளால கூட இப்படி பரிசுத்தமா இருக்க même moi, je முடியாது. suis pas aussi saint que eux. ஆனா அதே ரெண்டு பேர் அன்னைக்கு சாயங்காலம் வீட்ல ஆடுற கூத்த Mais பார்த்து quand vous regardez ces deux personnes rentrer à la maison et le dispute qu'ils font, பிசாசே பொறாமப்படும். même le diable doit les jalouser. அடே, நம்மளால கூட இவ்வளவு கேவலமா இருக்க En disant, mais முடியாது. même moi, j'arrive pas à être aussi pire qu'eux. அப்போ இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் வரும் பொழுது ஒரு இன்பம் வருகிறது. Donc lorsqu'on a la certitude que nos péchés ont été pardonnés, on a ce contentement en l'intérieur de அது nous. அந்த வெளிப்பிரகாரத்திலே Et கிடைக்கும். ça, c'est dans le parvis extérieur qu'on le trouve. அதற்கு பிறகு உடனே அவர்கள் வெளியே போக Et மாட்டார்கள். après, tout de suite, le peuple ne se rend pas dehors. ஆங்காங்கே ஒரு கழுவுகிற தொட்டி இருக்கிறது, உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடங்கள் இருக்கின்றன. அவர்கள் குடும்பமாக நண்பர்களாக ஆங்காங்கே அமர்ந்து கொஞ்சம் அளவலாவிக் கொண்டிருந்து இன்பமாய் அந்த இடத்திலே தாபரிப்பார்கள். Et ils peuvent rester, passer du temps avec les autres amis parce qu'il y a des temps pour s'asseoir, des temps pour se laver. அதுல நிறைய நிகழ்ச்சிகள் நடைபெறும் அந்த Et வெளிப்பிரகாரத்தில். là, dans le parvis extérieur, il y a plein de choses qui se font. இப்போ உட்பிரகாரம் இருக்கிறது. Mais dans le parvis intérieur, அந்த உட்பிரகாரம் மேலும் சில திரைகளால் il மூடப்பட்டிருக்கும். est encore fermé par d'autres rideaux. நான்கு புறம் மாத்திரமல்ல, Pas que les quatre côtés, மேலாலேயும் மூடியிருக்கும். mais aussi par le dessus. அப்போ அது முழுக்க மூடப்பட்ட ஒரு பிரகாரம். Donc c'est vraiment un parvis qui est complètement fermé. அந்த உட்பிரகாரத்தினுடைய அளவு Et la taille du parvis extérieur, 45 அடி intérieur, நீளம்,
C'est 45 de longueur, 15 அடி அகலம். de 15 de largeur. விளங்குதா? இப்ப முழு ஆசரிப்பு கூடாரமும் எவ்வளவு? Donc tout entier, c'est combien la mesure? 150 அடி நீளம், 150 de longueur, 45 அடி 45 de largeur. அகலம். புரியுதா? இப்ப இது 15 அடி தான். Mais là, c'est que 15. அப்போ இந்த 15 அடி அகலம் 45 அடி நீளம் தான் உட்பிரகாரம். Donc le parvis intérieur fait 45 sur 15. இப்போ அந்த உட்பிரகாரத்தை நீங்கள் அதற்குள்ளே நுழைவதென்றால் Et pour rentrer dans le parvis intérieur, இன்னும் ஒரு திரை இருக்கிறது. il y a encore un autre rideau. அந்த திரைக்கான பெயரை Et சொல்லுகிறேன். je vais vous dire le nom de ce rideau எபிரேய மொழியில் en hébreu. எமெட். Emet. சொல்லுங்க எல்லாரும். Dites எமெட். Emet. முதல் வாசல் என்னது? Le premier, c'est டெரெக். Derek. இப்ப இரண்டாவது வாசல் எது? எமெட். Emet. எமெட் என்றால் உண்மை என்று அர்த்தம். Emet, ça veut dire vérité. சரி. இப்போ உட்பிரகாரத்துக்குள்ளே வந்தால் Et quand vous rentrez à l'intérieur du parvis intérieur, அது மேலும் 2 பிரிவுகளாக il y a பிரிக்கப்பட்டிருக்கும். encore une séparation. ஒன்று பரிசுத்த ஸ்தலம், L'un, c'est le lieu saint, மற்றது மகா et பரிசுத்த l'autre, ஸ்தலம். c'est le lieu très saint. அப்ப பரிசுத்த ஸ்தலம் 30 அடி நீளம் 15 அடி அகலம். Et lieu saint, c'est 30 sur 15. மகா பரிசுத்த ஸ்தலம் 15 அடி நீளம் 15 அடி அகலம். Lieu très saint, c'est 15 sur 15. இப்போ கவனிங்க. டெரெக் வழியாக யார் வரலாம்? Qui peut rentrer par le derrière? இஸ்ரவேலர்கள் மட்டுமே வரலாம். Que les Israélites. ஆனால் எமெட் வழியாலே உட்பிரகாரத்துக்கு வருவதென்றால் Et pour entrer dans le parvis intérieur par le Hémet, ஆசாரியர்கள் மட்டுமே il n'y a que les sacrificateurs qui peuvent rentrer. ஆசாரியர்கள் அல்லாத லேவி கோத்திரத்தை சேராத மற்றவர்களுக்கு உள்பிரகாரத்துக்குள் வர Celui qui முடியாது. n'appartient pas à la tribu des Lévites, qui n'est pas un sacrificateur, ne peut même pas rentrer dans le parvis intérieur. அப்ப அவர்களுக்கு பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரலாம். Donc eux, ils peuvent rentrer jusqu'au lieu saint. ஆனால் பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிக்கிற இன்னும் ஒரு திரை இருக்கிறது. Il y a encore un rideau qui sépare le lieu saint du lieu très saint. மூன்றாவது திரை. Troisième rideau. அதுதான் காயிம். Ça, c'est le Chaïm. சொல்லுங்க. Dites காயிம். Yim. காயின் அல்ல. Pas Caïn, Raïm. ஓகே. சரி. இப்போ அந்த எமெட் உள்ளே வந்தவுடன் Et lorsqu'on rentre par le Hémet, பரிசுத்த ஸ்தலத்திலே என்னென்ன விஷயங்கள் on இருக்கின்றன? va voir ce qu'il y a dans le lieu saint. வந்த உடனே இடது பக்கத்திலே Et là, tout de suite, à droite, பொன் குத்து விளக்கு இருக்கிறது. il y a le chandelier d'or. அது எதற்கு அடையாளம்? Et c'est un symbole pourquoi? பொன் குத்து விளக்கை ஆண்டவர் மோசேக்கு செய்ய சொன்னது எதை காட்டுகிறது? Pourquoi Dieu a demandé à Moïse de faire le chandelier d'or? தேவனுடைய பிரசன்னம், C'est la présence de Dieu. தேவனுடைய வெளிச்சம், C'est la lumière de Dieu. தேவனுடைய வார்த்தை. C'est la parole de Dieu. சங்கீதம் 119 105 என்ன சொல்லுகிறது? Dans Psaume 119, 105, il est dit, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் ta இருக்கிறது. parole est la lumière à mes pieds, il a une lumière pour mes sentiers. அப்போ அந்த பொன் குத்து விளக்கு எதற்கு அடையாளமா? Donc il est symbole de quoi le chandelier d'or? கர்த்தருடைய வார்த்தைக்கு. La parole de Dieu. வலது பக்கத்திலே ஒரு மேஜையை பார்க்கலாம். Et là, de l'autre côté, on voit une table. அந்த மேஜையின் மேல் 2 தட்டுகள் இருக்கும். Sur la table, il y a 2 plateaux. அந்த 2 தட்டுகளிலே அவ்வாறு அப்பங்கள் இருக்கும். Et sur les 2 plateaux, il y a toujours du pain. ஒரு தட்டிலே 6, இன்னொரு தட்டிலே 6. Sur un plateau, il y en a 6, de l'autre, il y en a 6. அந்த 12 அப்பங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் குறிக்கும். Et les 12 pains symbolisent les 12 tribus d'Israël. ஏன் 2 தட்டுகள்? Et pourquoi il y a 2 plateaux? அதற்கு காரணம் La என்னவென்றால், raison, கவனிங்கள், faites attention, இஸ்ரவேல் கலாச்சாரத்திலே, யூத கலாச்சாரத்திலே ஒன்றாய் உணவருந்துவது ஐக்கியத்தை குறிக்கும். dans la culture juive, manger tous sur un plat, ça la montre la communion. நீங்கள் யாரையாவது ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்றால் Si vous acceptez quelqu'un, நீங்கள் அவர்களோடு உணவருந்த ça veut வேண்டும். dire que vous devez manger ensemble avec cette personne. என்னதான் ஒரு வீட்டுக்கு போய் எவ்வளவு நேரம் இருந்து விட்டு போனாலும் அவர்களோடு உணவருந்தாவிட்டால் நீங்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று அர்த்தம். Si vous allez chez quelqu'un et que vous passez du temps à leur parler mais que vous ne mangez pas, cela symbolise que vous n'êtes pas en intimité avec eux, en communion avec eux. இதனால் தான் இயேசுவானவர் சொல்கிறார் வெளிப்படுத்தலிலே, C'est pour ça que Jésus dit dans Apocalypse, இதோ வாசல் படியிலே நின்று கதவை il தட்டுகிறேன். dit je suis à la porte et je frappe à la porte. என் சத்தத்தை கேட்டு ஒருவன் கதவை திறந்தால் Et si quelqu'un entend et vient m'ouvrir la porte, உள்ளே வந்து என்ன செய்வேன்? qu'est-ce que je vais faire en rentrant à l'intérieur? Je vais நான் அவனோடு போஜனம் பண்ணுவேன். souper avec vous. அந்த ஐக்கியம். Ça montre la அப்போ communion. அந்த முதலாவது தட்டு நாம் தேவனோடு
கொண்டிருக்கிற ஐக்கியத்துக்கு Le அடையாளம். premier புரியுதா? plateau symbolise l'union, la relation, la communion que nous avons avec Dieu, nous et Dieu. இரண்டாவது தட்டு இஸ்ரவேலர்கள் மற்றவர்களோடு வைத்திருக்கின்ற, அதாவது தங்கள் சக இஸ்ரவேலர்களோடு வைத்திருக்கின்ற சகோதர ஐக்கியத்துக்கு அடையாளம். Le deuxième plateau montre la communion fraternelle qui existe entre les Juifs entre eux-mêmes. இதை இயேசுவானவரே சொல்லிக் Et கொடுத்தார். ça, Jésus lui-même nous l'a enseigné. உன் தேவனாகிய கர்த்தரை உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் நீ அன்பு கூர்ந்து Aime ton Dieu de toute ton âme, de toute ta pensée, de tout ton cœur. உன் சகோதரனையும் நீ உன்னை போல அன்பு கூற. Et aime ton prochain comme toi-même. அப்போ அதை காட்டுகிற அந்த மேஜை சமூக தப்பங்கள் கொண்ட மேஜை. Donc en fait, ça, c'est une table qui montre cette communion. நேர் எதிரே இன்னும் ஒரு விஷயம் இருக்கும். Juste en face, il se trouve autre chose. அதுதான் ஒரு தூப வர்க்க பலிபீடம். Ça, c'était un autel pour montrer l'encens. தூப வர்க்க பலிபீடத்திலே Et sur cet autel d'encens, எந்த நேரமும் வாசனை புகை எழும்பிக் கொண்டே il y a இருக்கும். toujours de l'odeur qui vient de là. நீங்கள் வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தை Si vous பார்த்தால் regardez dans Apocalypse 8:2, அதை வாசிங்களே. வெளிப்படுத்தல் 8:2 வாசியுங்கள். அந்த தேவதூதன் அந்த இடத்துல என்ன இருக்கிறது என்று வாசிங்க. வெளிப்படுத்தல் 8:2. பின்பு தேவனுக்கு முன்பாக நிற்கிற 7 தூதர்களையும் கண்டேன். அவர்களுக்கு 7 எக்காளங்கள் கொடுக்கப்பட்டது. அடுத்த வசனம் வாசிங்க. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டுகிற பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களுடைய ஜெபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இந்த வசனத்தின்படி அந்த தூப வர்க்கம் எதை காட்டுகிறது? donc selon cette parole, que montre l'encensoir? பரிசுத்தவான்களின் ஜெபம். La prière des saints. அப்போ நீங்கள் பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வரும் பொழுது Donc lorsque vous rentrez dans le parvis intérieur, அங்கே காணப்படும் 4 விடயங்களும் என்ன? quelles sont les 4 choses que vous pouvez voir à l'intérieur? பொன் குத்து விளக்கு தேவனுடைய Le வார்த்தை. chandelier d'or, la parole de Dieu. சமூக தப்பங்கள் கொண்ட மேஜையிலே ஒன்று தேவனோடையான ஐக்கியம். Sur la table, vous voyez la communion avec Dieu, அடுத்தது சகோதரர்களுடைய அப்பம் பிடிக்கின்ற அந்த ஐக்கியம். la communion fraternelle அடுத்தது பரிசுத்தவான்களினுடைய. et la prière des saints. இப்போ அந்த காயின் திரை வழியாய் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடியது யார்? Et qui peut rentrer à travers le Chaïn dans le lieu très saint? எல்லா Pas tous les ஆசாரியர்களும் sacrificateurs. பிரதான ஆசாரியர் மாத்திரமே C'est போவார். simplement le sacrificateur principal qui peut y aller. வருடத்துக்கு ஒரு முறை Le grand sacrificateur. யோம் கிப்பூர் என்று சொல்லுகின்ற ஒப்புரவாக்குதலின் நாளில் Le jour de Yom Kippour, le jour de la repentance, une அவர் fois dans அந்த l'année, பலி rémission des இரத்தத்தை péchés. எடுத்துக்கொண்டு உள்ளே போவார். il rentre à l'intérieur avec le sang qui a été sacrifié. போக முதல் அவர் தனக்கான பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள பலி செலுத்தி Et- பரிசுத்தமாக வேண்டும். Avant même de rentrer à l'intérieur, il doit lui-même offrir un sacrifice pour lui-même afin de lui être pardonné de ses péchés. இல்லாவிட்டால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே அவர் செத்து போய்விடுவார். Sinon, s'il rentre dans le lieu très saint de manière indigne, il est mort. அப்போ அவர் உயிரோட இருக்கிறாரா இல்லையா என்று பார்ப்பதற்கு அவருடைய பாதங்களில் மணி கட்டி Et இருப்பார். afin de savoir s'il reste encore en vie ou pas, on lui accroche des cloches sur le bout de le pan de la robe. ஒரு பெரிய கடா கயிறும் Il கட்டப்பட்டிருக்கும் y a aussi அவருடைய une காலில். grande corde au niveau de son pied qui est attachée, வெளியே ஆசாரியர்கள் இருப்பார்கள் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில். parce que les sacrificateurs se tiennent dans le lieu saint. உள்ளே ஒருவேளை மணி ஓசை கேட்பது நின்று விட்டால் Si jamais ils n'entendent plus les cloches, பிரதான ஆசாரியன் மண்டையை போட்டு விட்டான் என்று அர்த்தம். cela veut dire que le grand sacrificateur est mort. உடனே அந்த பிணத்தை வெளியே இழுப்பார். Donc ils doivent tirer avec la corde le cadavre. பிரதான ஆசாரியன் இறந்து விட்டால் அவருடைய மூத்த மகன் அடுத்த பிரதான ஆசாரியனாய் வர Et வேண்டும். si le grand sacrificateur meurt, son fils aîné doit prendre sa place. இந்த பிரதான ஆசாரியனுடைய மூத்த மகன் ஒரு நாளும் தன்னுடைய தகப்பன் சாக வேண்டும் என்று விரும்ப மாட்டான். Et l'aîné ne désire jamais que son père meure. ஏன் தெரியுமா? Pourquoi? இவன் பிரதான ஆசாரியனாகி விட்டால் Parce que si c'est lui qui devient le grand sacrificateur, வருடத்துக்கு ஒரு முறை உள்ளே போவது, lui aussi il doit rentrer une fois par an dedans. உள்ளே போகிறவன் வெளியே வருவானா என்று சுவரே Mais ce n'est கிடையாது. pas sûr qu'il ressort vivant. இப்ப பாஸ்டர் அந்த மாதிரியான ஒரு நிலைமை இப்பொழுது கிறிஸ்தவ சபையில இருந்தால் எவ்வளவு நன்றாக. Regardez comment ça serait bien si aujourd'hui dans les églises chrétiennes on avait encore les mêmes règles. அதாவது சபையின் பிரதான மேய்ப்பர் இருக்கிறாரே. Donc vous savez, le grand sacrificateur du temple, மவுண்ட் கார்மெல் சர்ச்ல நான் dans Mont Carmel c'est moi, இந்த சியோன் சுவிசேஷ சபையில dans பாஸ்டர் l'église de Sion c'est Pasteur Abel. மேடையில ஏறி நமக்குள்ள ஏதாவது பாவம் இருந்தால் மேடையிலேயே செத்து விழுகிறோம் என்ற ஒரு நிலை இருக்கிறது என்று வைப்போமே. Imaginez, je monte sur l'autel et je commence à prêcher et si moi j'ai quelque chose de mauvais en moi, eh bien je meurs.
கடைசி வரை நான் பெரிய பாஸ்டராக இருக்கவே மாட்டேன். Jamais No way. je ne voudrais être le grand pasteur, mais jamais. இயேசுவானவரே நேரடியாக வந்து எலியா எலிசா மேல் போட்டது போல சால்வை எல்லாம் போட்டு வா உன்னை அழைக்கிறேன் நாதா நோ. Même si Jésus vient, il me met sa couverture comme Élie a fait à Élisée, il dit viens toi, je lui dis non. எந்த ஊழியம் வேண்டுமானாலும் செய்கிறேன் அது மட்டும் மாட்டேன். Je dis je fais ce que tu veux pour toi, mais pas ça. அப்போ ஆண்டவர் சொல்லுவார், Donc Dieu va dire அடே நீ தானேடா சொன்னாய் கர்த்தாவே உமக்காக நான் வாழவும் தயார் சாகவும் தயார் என்று. mais c'est toi tu m'as dit tu es capable de vivre pour moi et mourir pour moi. அப்போ நான் சொல்லுவேன், Et moi je vais lui répondre நாதா வெளியே சொல்ல வேண்டாம், mais non mais dis pas à l'extérieur. வாழவும் தயார் என்று உண்மையாய் சொன்னேன், சாக தயார் என்று சும்மா சொன்னேன். J'ai dit pour de vrai que je vivrai pour toi, mais pour de faux ça c'est une blague. அதையெல்லாம் நீ சீரியஸாக எடுக்க கூடாது. Mais il faut pas que tu prennes au sérieux tout ce que je dis, Seigneur. விளங்குதா? Comprenez? அப்படியே நம்ம சீனியர் பாஸ்டர் ஆயிட்டோம்னு Et வைங்களே, même பாஸ்டர், si je deviens le senior pasteur, ஒரு பையன் நமக்கு போட்டிக்கு வர மாட்டான். personne sera là en concurrence. விளங்குதா? உங்களுக்கு கீழே இருக்கிற யாருமே Même peu importe la personne qui est en dessous de vous, நான் சீனியர் பாஸ்டர் ஆகணும்னு ils விரும்புறேன். vont jamais dire oui, je vais prendre sa place. இல்லையா? விளங்குதா? எங்களுக்கு அந்த ஆபத்தே வராது. On n'a même pas le goût pour ça. ஆனால் ஒவ்வொரு முறையும் மேடைக்கு ஏறும் பொழுது Mais à chaque fois que je monte sur l'estrade, உயிரை கையில பிடித்து கொண்டு போக வேண்டும். je dois tenir ma vie dans ma main. உண்மையை சொல்கிறேன், உண்மையை La சொல்கிறேன். vérité, பிரதான ஆசாரியன் யோம் கிப்பூர் அன்று அவர் அந்த ஆலயத்துக்கோ ஆசரிப்பு கூடாரத்துக்கோ போகிற போது அவருடைய வீட்டை பார்க்க வேண்டும். vous devez regarder la maison d'un grand sacrificateur quand il rentre le jour de Yom Kippour et qu'il se prépare à rentrer dans le lieu très saint. அவர் தன்னுடைய மனைவி அழைத்து Il appelle sa femme, போகிறேன், il dit je vais partir, சென்று je m'en vais, சென்று வரத்தான ஆசை, j'ai envie de revenir, செல்கிறேன். j'y vais. ஒருவேளை நான் வராவிட்டால் பிள்ளைகளை எல்லாம் நன்றாய் Si பார்த்து je reviens pas, s'il te plaît, occupe-toi des enfants. மூத்த பிள்ளையை கூப்பிட்டு Il appelle le fils aîné, தலைய தடவி, il caresse la tête. தம்பி அப்பா போறேன்டா, Je m'en vais, papa. ஒருவேளை அப்பா வரலனா Si c'est pas moi qui reviens, அடுத்து நீ தான் c'est toi le prochain. கவனமா வாழுடா. Fais attention, s'il te plaît, à toi. உண்மையே சொல்லு, உண்மையே La சொல்லு. vérité, இப்படிதான் c'est நடுங்கி comme நடுங்கி ça, போவார். c'est comme ça qu'il tremble ce jour-là. அவர் வந்து அவருக்கான பலியெல்லாம் செலுத்தி Il finit de faire tous les sacrifices pour lui. பயந்து நடுங்கி கொண்டு தான் அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போவார். Et c'est vraiment tout tremblant qu'il rentre avec le vase. ஒருவேளை அவர் சாகாமல் திரும்பி விட்டால் Si jamais il revient vivant, அந்த காயும் திரையை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துக்கு வருவார் இல்லையா? et c'est au moment où il rentre dans le lieu saint, அப்பதான் c'est là où il reprend souffle. இந்த வருஷம் தப்பிட்டேன். Il dit ah, j'ai été sauvé cette année. J'ai échappé cette année. இவனுக்குதா அது பயங்கரமான ஒரு C'est விஷயம். quelque chose de terrible. அந்த மாதிரி ஒரு விஷயம் சபைகள் இருந்தா ஒரு பய ஊழியத்துக்கு வர Si மாட்டான். seulement il y avait ça aujourd'hui dans l'église, il n'y a pas un qui ferait le ministère pour Dieu. அதே மாதிரி இந்த அனனியா சப்பீரால் சீன் தொடர்ந்து நடந்திருந்தா Et s'il y avait aussi les mêmes choses que Ananias et Saphira encore aujourd'hui dans nos églises, இப்ப அவன் வீடியோ போடுறான் தானே, தசம பாகம் கூடாது, தானிக்கை கூடாது. அந்த அனனியா சப்பீரால் சீன் தொடர்ந்து நடந்தா இவன் எல்லாம் யூடியூப் சேனல் திறக்கவே aujourd'hui on a beaucoup qui font des chaînes sur les chaînes YouTube qui n'ont pas besoin de donner de la dîme ou les offrandes, mais s'il y a encore Ananias et Saphira, ça se passe encore aujourd'hui, il arrêterait ces vidéos. நமது ஆண்டவர் பிழை விடாதவர். Notre Dieu est quelqu'un qui ne fait pas d'erreur. அவர் விட்ட ஒரே பிழை Mais la seule erreur qu'il aurait pu faire, என்னை பக்கத்துல வைத்து ஐடியாஸ் கேட்காதது. c'est de ne pas me mettre à côté de lui et de me demander mes conseils. என்னிடத்துல ஐடியாஸ் கேட்டால் நல்ல நல்ல ஐடியாஸ் Si கொடுப்பேன். seulement il m'avait donné des idées, moi je lui aurais donné de bonnes idées. அதனால தான் ஆண்டவர் என்னை அப்படியே வைக்கல. C'est la raison pour laquelle il ne me garde pas à côté de lui. இப்போ கவனியுங்கள், Moi je vais vous dire, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே தான் உடன்படிக்கை பெட்டி c'est இருக்கிறது. dans le lieu très saint qu'il y a l'arche de l'alliance. சரி, இப்போ 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 விஷயத்துக்கு வருவோம். Donc maintenant on va parler de la chose principale. இப்போ இஸ்ரவேலர்கள் மிஷ்கானுக்குள்ளே வருகிறார்கள் Donc là அல்லவா? les Israélites rentrent dans le Meshra அப்போ அவர்கள் அந்த வெளிப்பிரகாரத்தில் இருக்கும்போது et lorsqu'ils sont dans l'alliance, dans le parvis extérieur, அதிலே அவர்கள் இருக்க விரும்புவார்களா இல்லையா est-ce சொல்லுங்க? qu'ils ont envie de rester encore là-bas ou pas? விரும்புவார்கள். Oui. அதாவது கூடுதலாய் இருக்க விரும்புவதே வெளிப்பிரகாரத்தில் தான். C'est-à-dire que tout le monde souhaite réellement résider dans le parvis extérieur. உட்பிரகாரத்துக்கு வர விரும்ப மாட்டார்கள். Ils vont pas vouloir venir dans le parvis intérieur. ஏனென்றால் உட்பிரகாரத்துக்குள்ளே வந்தால் அவ்வளவு இன்பமாய் இருக்காது. Parce que dans le parvis intérieur, c'est pas si terrible que ça. உள்ளே நிகழ்ச்சிகள் எல்லாம் இல்லை. Il n'y a pas de choses à voir. என்ன வசனம் இருக்கிறது, சமூக தப்பங்கள், Il y a une தூபவர்க்கம். parole, il y a la communion, il y a les prières. மகா பரிசுத்த ஸ்தலம் Dans le lieu très ஐயோ, saint, personne ne veut யாருக்குமே pas. வேண்டாம். Personne ne le veut.
ஆனால் வெளிப்பிரகாரத்தில் இருக்கிற ஒரு ஆபத்து என்ன Mais தெரியுமா? le danger qui se trouve dans le parvis extérieur, வெளிப்பிரகாரத்திலே தான் மேலே மூடி இல்லையே. comme ce n'est pas couvert de l'extérieur, au-dessus, pardon. அதனால் அங்கே இருந்து பார்க்க வெளியே தெரியும். Donc quand on regarde là, quand on regarde dehors, on a aussi l'œil dehors. வெளியே இருந்து பார்க்க உள்ளேயும் தெரியும். Et ceux qui sont à l'extérieur voient aussi ce qui se passe dans le parvis extérieur. அப்போ Donc, ஆரம்பத்திலே இவர்களுக்கு வெளிப்பிரகாரம் இன்பமாய் இருந்தாலும் même si au début le parvis extérieur semble bon, பழக பழக பாலும் புளிக்கும் என்றபடியினால் au fur et à mesure, même le lait qui va à un moment donné fermenter, உள்ளே இருப்பதை விட வெளியே போனால் இன்பம் அதிகம். ils vont se dire, il vaut mieux même ressortir parce qu'il vaut mieux rester dehors et c'est encore mieux. இஸ்ரவேல் அல்லாத நண்பர்கள் அவருக்கு இருந்தார். Parce qu'ici, ils ont des amis qui ne sont pas israélites. அவர்கள் வெளியே தானே இருக்க Eux, ils வேண்டும். sont obligés de se tenir à l'extérieur. அப்ப உள்ளே இருந்து இவர்கள் அவர்களோடு பேசலாம். ஏய் மச்சான், ஓகே, Donc ça va? de l'extérieur, ils peuvent parler vers le parvis extérieur, ils peuvent parler à l'extérieur en disant salut mon pote. அவன் வெளியே இருந்து கூப்பிடுவான். Et lui de l'extérieur, il peut l'appeler aussi. சுரேஷ், Et toi, Suresh, முடிஞ்சிட்டது. t'as fini ou pas? பாரு. Viens, sors. விளங்குதா Tu உங்களுக்கு? comprends? அப்ப போற மச்சான். Et toi, tu vas dire attends, j'arrive. விளங்குதா? இப்ப இங்க கொஞ்சம் போர் அடிக்குது. Donc là, ça commence à... Les amis nous appellent, donc là où on est, ça devient ennuyeux. வெளிப்பிரகாரம் அருமையான இடம். L'extérieur, c'est encore mieux. Le parvis extérieur, ஆசரிப்பு கூடாரம். c'est le tabernacle. ஆனால் Mais கொஞ்சம் போக போக இன்பமா இருக்காது. ஆகவே ஆபத்தான இடம். au fur et à mesure, le plaisir va se transformer en danger. அழகான இடம். C'est beau à voir, ஆனால் ஆபத்தான. mais c'est un danger. புரியுதா? இப்ப இந்த பழக பழக என்று சொல்வதை நான் கிறிஸ்தவ அனுபவத்திலே சொல்றேன். Je vais vous apprendre ce que c'est prendre finalement que எத்தனை tout பேர் devienne normal dans le contexte chrétien. எத்தனை பேர் வேறு மதத்திலே இருந்து ரட்சிக்கப்பட்டு Combien de வந்தீங்க? personnes vous avez été sauvées d'une autre confession religieuse avant? வாவ்! இப்போ எனக்கு ஞாபகம் இருக்கிறது. Moi, நான் je me ரட்சிக்கப்பட்டது 1979ஆம் ஆண்டு. Moi, j'ai été sauvée en 1979 அதுவரை நான் கிறிஸ்தவ சபையை கண்டதே et இல்லை. jusque-là, je n'ai jamais assisté à une assemblée chrétienne. நான் ரட்சிக்கப்பட்டு ஒரு வாரம் ரகசிய கிறிஸ்தவனாய் தான் Et வாழ்ந்தேன். quand j'ai été sauvée pendant une semaine, j'ai mené ma vie secrète en tant que chrétien. இப்ப முதல் தடவை ஆலயத்துக்கு கூட்டி கொண்டு La போகிறார்கள் première சபைக்கு. fois, on me ramène dans une église நான் உள்ளே வந்தபோது et lorsque je rentre à l'intérieur, பயங்கர எதிர்பார்ப்பு, j'avais beaucoup d'espérance. பயங்கர சந்தோஷம். J'avais trop de joie. வாவ்! சபைக்குள்ளே J'ai dit வந்திருக்கிறேன். oui, எல்லாம் இன்பமாய் je suis தெரிந்தது. rentrée dans l'église, j'avais l'impression que tout était beau. எனக்கு தெரிந்த சைவ கோயில்களோடு ஒப்பிடும்போது இது ஒன்றுமே இல்லை. Quand je comparais au temple hindou, ce n'était rien l'église. சும்மா பெஞ்சாய் Il n'y இருந்தது. avait que des bancs. சிலைகள், படங்கள், விக்கிரகங்கள் ஒன்றும் Il கிடையாது. n'y a pas de statue, pas d'image, rien du tout. நாதஸ்வரம், மேளம் ஒன்றுமே Il n'y a கிடையாது. pas de tambour, il n'y a pas de nadasflam, il n'y a rien, de trompette. ரொம்ப போரிங். C'était très ennuyeux. ஆனால் நான் புதிதாய் பார்க்கின்றபடியினால் இவையெல்லாம் எனக்கு இன்பமாய் தெரிந்தன. Mais parce que moi, je venais d'arriver et que j'étais nouveau, pour moi, dans mon enthousiasme, tout était beau. உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? முதல் நீங்கள் கிறிஸ்தவ சபைக்கு வந்த நாள் Est-ce que vous vous rappelez le premier jour où vous êtes arrivé dans une église chrétienne? தூக்கமே வராது. Vous ne dormez pas. பிரசங்கமே புரியாது. Mais les prédications, vous ne les comprenez pas. ஆனால் தூக்கம் வராது. Mais vous n'arrivez pas à dormir. போக போக Mais plus tard, பிரசங்கம் புரிந்தாலும் தூக்கம். même si les prédications, on les comprend, on dort. விளங்குதா? Comprenez? இப்போ வந்தவுடன் அவர்கள் பாடுகிறார்கள். Donc là, on arrive, ils commencent à chanter. எனக்கு ஞாபகம் இருக்குது. Moi, je me rappelle. சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பாடுறாங்க எல்லாம். Ils sont tous en train de chanter. நான் சும்மாவே பாட்டுக்காரன். Moi, de base, je suis un chanteur. எனக்கு அபஸ்வரங்கள் எல்லாம் காதிலே Donc விழுகின்றன. moi, j'entends les fausses notes à mes oreilles. இங்கே உள்ளவர் வள்ளி தப்பி நான் தெரிந்தேனுங்கும் போது அந்த முளையில இப்பதான் ஒண்ணு சந்தோஷம் பொங்கி பொங்குதேன்னு வருது. Il y en a un qui chante le refrain, là-bas, il chante le couplet. விளங்குதா? உண்மையில C'est vrai. வணங்குதா? அப்போ சிலர் வந்து என்ன என்ன ஏசுவினை ரட்சித்தார் மீண்டும் மின்னை மாற்றினார் சந்தோஷம் பொங்கி பொங்குதே என்கிட்ட ஒண்ணு பாடுது. Il y en a un, il chante, mais d'ici. இசையே கிடையாது. Il a même pas de musicalité. ஆனால் எனக்கு கோபமும் வரவில்லை, Mais à ce moment-là, எரிச்சலும் je வரவில்லை. n'ai pas eu d'irritation, je me suis pas mis en colère. எல்லாம் இன்பமாய் Parce que இருந்தது. tout me semblait bon. ஒரு டெம்பரின் தான் வச்சு அடிக்கிறான். Ils avaient juste un tambourin. தாளம் எப்படி போகுது தெரியுமா? Et vous savez comment il met le rythme? சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே. இதுக்கும் அதுக்கும் Il n'y சம்பந்தம் avait aucun rapport entre le tempo de la chanson et ce qu'il faisait. ஆனாலும் இன்பம். Mais j'étais quand même dans mon enthousiasme rempli de joie. என்றால் நமக்கு இதெல்லாம் புதிதா Parce que இருக்குது. tout me paraissait nouveau. அப்ப எனக்கு பைபிள் கொடுக்க பார்த்தாங்க. பைபிள் எடுத்தா வீட்ல மாட்டிக்கிருவேன். சோ பைபிள் எடுக்கல. On m'avait donné une Bible, mais je ne l'ai pas pris parce que j'avais peur d'être pris à la maison.
அப்போ ஒரு யாருக்கோ சுகம் இல்லை என்று லேக் சைடு ஹாஸ்பிட்டலுக்கு போனேன், கேண்டில லேக் சைடு ஹாஸ்பிட்டல். Donc je suis partie à Lakeside, à l'hôpital Lakeside à Candy parce que quelqu'un était malade. அவருடைய கட்டில் பக்கத்திலே கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் அச்சிட்ட தமிழ் புதிய ஏற்பாடு இருந்தது. Et sur son chevet, il y avait une Bible de Gédéon. ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் செய்த முதல் களவு அந்த வேதத்தை சுட்டது. La première fois que j'ai volé après avoir été sauvé, c'est avoir piqué cette Bible. அந்த புதிய ஏற்பாட்டை களவு எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். J'ai piqué ce Nouveau Testament. ஸ்கூலுக்கு போயிட்டு வாசிக்கிறது. Et je rentrais à l'école pour le lire. அங்க டீச்சர் படிச்சு கொடுத்துட்டு இருக்கா. Là-bas, l'enseignante, elle enseignait. நான் புரட்டி Et வாசிக்கிறேன். moi, j'étais en train de regarder ma Bible. முதல்ல நான் வாசிச்சது பைபிள் என்ன தெரியுமா? Et vous savez ce que j'ai lu la première fois dans la Bible? இது Ça, மூல பாஷையாகிய எபிரேயு கிரேக்கு என்ற மொழிகளிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. que ça a été traduit de grec et de l'hébreu. எனக்கு தெரியாது எதை வாசிக்கணும் எதை வாசிக்க கூடாதுன்னு எல்லாம் கவர்ல இருந்தே வாசிக்கிறேன். Moi, comme dans la Bible, je savais pas ce qu'il fallait lire, je lisais de l'introduction du tout début. காப்பிரைட் 1978. Copyright 1947. என்னமோ அச்சகம் இதெல்லாம் வாசிச்சு L'édition. அப்புறம் பைபிளுக்குள்ள போயிட்டேன். Et là, j'ai commencé à lire la Bible. ஐயோ ஃபர்ஸ்ட் டைம் பைபிள் La வாசிக்க போறேன். première fois que je lis la parole. மத்தேயு எழுதின சுவிசேஷம். Matthieu, l'évangile de Matthieu, d'accord. ஆபிரகாமின் குமாரனாகிய ஈசாக். ஆபிரகாம் புரிஞ்சுது. Abraham, j'ai compris. ஏன்னா எங்க ஸ்கூல்ல மிஸ்ஸஸ் ஏப்ரஹாம்னு ஒரு டீச்சர் Parce qu'on avait une professeure qui s'appelait Mrs. Abraham. அப்ப முதலாவது வசனம் வாசிச்சேன் விளங்கல. Donc le premier, j'ai rien compris au verset. இரண்டாவது வசனம் நல்லா விளங்கிச்சு. Deuxième, je l'ai très bien compris. ஆபிரகாம் Abraham ஈசாக்கை பெற்றான். engendra Isaac. அப்ப பெற்றான் என்றால் பிள்ளையா இருக்க தேவையில்லை, எதையும் பெற்றான். இவன் கொடுத்தான், அவன் பெற்றான். Alors, அப்ப நான் பார்த்தேன் ஆபிரகாம் என்கிறவர் Donc, ஒரு Abraham. சாக்கு நிறைய ஈ பெற்றிருக்கார். ஈசாக்கு உண்மையா சொல்றேன் நான். ஈசாக்கு அது பிரெஞ்சில் வராது. சாக்கு சாக்குல ஈ. இப்ப ஈசாக்கு தமிழ் பேர் இல்லையா எனக்கு தெரியாதே. அப்போ சாக்கு நிறைய ஈ. ஓ வாவ். Comme Isaac, வேதத்திலே ஒருவர் ஆபிரகாம் என்ற ஒருவர் சாக்கு நிறைய ஈ பெற்றார். comme Isaac n'est pas tamoul, bah, du coup je comprends Isaac avec les mots tamoul que je connaissais à l'époque. Et donc je comprends tout de travers. எனக்கு ஏற்பட்ட முதல் இறையியல் குழப்பம். Là, c'est la première fois que j'ai eu un gros problème théologique. அடுத்தது C'est la deuxième phrase. ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். Isaac engendra Jacob. ஈசாக்கு யாக்கோபை Mais பெற்றான். comment ça veut dire que le sac rempli de mouches? அது எப்படி விளங்குதா உங்களுக்கு? Comprenez? இப்போ நீங்கள் ஞாபகப்படுத்தி பாருங்க, முதல் நீங்கள் வேதம் வாசிக்கும் பொழுது எவ்வளவு இன்பமாய் இருந்தது. Imaginez-vous la première fois que vous avez lu la parole de Dieu. விளங்குதா? நாளாகமம் முதல் நீங்கள் வாசிக்கும் பொழுது Le jour où vous avez lu Nombre. காஸ் கீஸை பெற்றான். Kas, il a eu Kis. கீஸ் கூஸை Kis, il a பெற்றான். eu Kous. விளங்குதா? ஐயோ எல்லாம் இன்பமாய் Et இருந்துச்சு. là, même ça, ça nous paraissait joyeux. இப்போ உங்ககிட்ட கேக்குறேன். Et là, je vous demande, இந்த 30 வருஷத்துக்கு மேல ரட்சிக்கப்பட்ட ஒரு ceux டீம் qui, இருந்தாங்க. là, l'équipe là, qui a été sauvée depuis plus de 30 ans, கடைசியா மத்தேயு முதலாம் அதிகாரத்தை தெளிவா நீங்க வாசிச்ச வருடம் ஞாபகம் quelle est இருக்கா? l'année où vous avez réellement lu la dernière fois le chapitre 1 de Matthieu? இப்ப எல்லாம் தட்டிக்கிட்டு ஓடிடுது. Aujourd'hui, on va plus vite, on regarde même plus le temps. இப்போ பழகுது. அதான் நான் சொல்றேன். Parce qu'en fait, ça devient une habitude. பழக பாலும் புளிக்கும். Plus on s'habitue, même le lait en fait devient amer. அதனால் வெளிப்பிரகாரத்தில் இருக்கிறவர்கள் கொஞ்ச நேரம் போனவுடன் வெளியிலே போக C'est ஆசைப்படுவார்கள். pour ça que les personnes qui résident toujours que dans le parvis extérieur, à un moment donné, ils ont tellement l'habitude qu'ils ont plus envie de sortir finalement. இந்த 4 எபிரேய சொற்களும் என்ன? Quels sont les 4 mots hébreux? மிஷ்கான், Mishram, டெரக், Derer, எமெட், Emet, காயிம். Caïn. புதிய ஏற்பாட்டுக்கு வருவோமா? Vous allez voir dans le Nouveau Testament. திருப்ப தேவையில்லை. யோவான் 13ஆம் அதிகாரம் திருப்ப வேண்டாம். Dans Jean 13, இயேசுவானவர் Jésus, மேல் வீட்டுக்கு போய் திருவிருந்து கொடுக்கிறார். il va donner dans la chambre haute la Sainte Seine. எத்தனை பேருக்கு? 12 சீஷர்களுக்கு. Pour combien de personnes? 12 disciples. திருவிருந்துக்கு பிறகு அவர்களுடைய கால்களை எல்லாம் கழுவுகிறார். Et après la Sainte Seine, Jésus il est en train de laver les pieds des disciples. உங்களுக்கு தெரியும் ஒருவன் புறப்பட்டு போகிறான். யாரவன்? Et vous savez qu'il y a un quitte l'assemblée, c'est qui? யூதாஸ் இஸ்காரியோத். Judas Iscariote. கவனிங்க இப்பதான் முக்கியமான C'est là le moment le plus important. Faites attention. யூதாஸ் போன பிறகு Juste après que Judas ait quitté la maison, மற்ற 11 சீஷர்களுக்கு மாத்திரம் இயேசுவானவர் சில ரகசியங்களை சொல்லிக் கொடுத்தார். Jésus dévoile des mystères uniquement aux 11 disciples restants.
அவர் என்ன சொல்லுகிறார் அந்த 11 பேருக்கும்? Qu'est-ce qu'il leur dit aux 11? நான் போகிறேன், Il dit, moi je m'en vais, ஆனால் உங்கள் மனம் சஞ்சலப்படக்கூடாது. mais il faut pas que vous soyez troublés dans votre cœur, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் எல்லாம் parce உண்டு. qu'il y a beaucoup de place dans la place dans l'endroit de mon père. உங்களுக்கான ஒரு ஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுத்தி விட்டு வந்து உங்களை அழைத்து கொண்டு Et, போகத்தான் போகிறேன். et pour vous, j'irai préparer une place et quand j'aurai fini, je viendrai vous chercher pour vous y emmener. இப்படி சொல்லுகிறவர் Et celui qui dit ainsi, யோவான் 14:6 என்ன சொல்லுகிறார்? dans Jean 14:6, qu'est-ce qu'il dit? நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், Il dit, je suis le chemin, la vérité et la vie. என்னாலே அல்லாமல் என் பிதாவினிடத்துக்கு ஒருவனும் வரான். Nul ne vient au Père que par moi. இப்போ நான் உங்களிடத்தில் கேட்கிறேன், Maintenant, je vous demande, இயேசுவானவர் என்ன சொன்னார்? qu'est-ce que Jésus veut dire par là? இயேசுவானவர் அவருடைய ஊழிய காலத்தில் 3 மொழிகளில் பிரசங்கம் செய்திருக்கிறார். Jésus a prêché le temps de son vivant pendant 3 ans et demi dans 3 langues différentes. அதாவது வேறு வேறு இடங்களிலிருந்து கப்பத்தோக்கியா, தெக்கப்போலி, யூதேயா, சமாரியா எல்லா இடங்களிலும் இருந்து யாராவது வந்திருந்தால், Parce que si il y avait d'autres personnes qui venaient d'autres régions aux alentours, அவர் கிரேக்க மொழியிலே பிரசங்கம் பண்ணினார். il devait de prêcher en grec. ஏனென்றால் கிரேக்க மொழி தான் அக்காலத்தைய சர்வதேச மொழி. Parce que le grec à cette époque était la langue officielle. ஆனால் யூதர்களோடு பேசும்போது Mais lorsqu'il parlait avec les juifs, அந்த காலத்தில் அவர்கள் தொடர்ந்து பேசின வீட்டு மொழியாகிய ஆராமிய மொழியிலே il பேசினார். parlait en araméen qui était la langue maternelle de leur époque. ஆனால் ஜெப ஆலயங்களிலேயோ ஆலயத்திலேயோ வைத்து இறையல் Mais பேசினார். lorsqu'il parle la théologie dans les temples ou dans les synagogues, எபிரேய மொழியிலே தான் பேசுவார். il parlait en hébreu. தனது 11 சீடர்களாகிய யூதர்களுக்கு Pour les 11 disciples qui étaient juifs, ஆவிக்குரிய ரகசியங்களை ரகசியமாய் பேசும்போது quand il dévoilait les mystères du royaume de Dieu, கிரேக்க மொழியிலோ அராமிய மொழியிலோ அவர் பேச மாட்டார். il n'utilisait pas la langue grecque ou araméen. அப்போ அவர் எபிரேய மொழியிலே தான் பேசுவார். Donc il a parlé en hébreu. நீங்கள் என்ன வாசிக்கிறீர்கள்? Donc là, quand vous lisez, qu'est-ce que vous lisez? நானே வழியும் Je suis- சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொன்னார். Il dit, je suis le chemin, la vérité et la vie. அதை எபிரேய மொழியில சொல்லுங்க. Et dites-le en hébreu maintenant. நானே Je suis டெரெக் Derer, எமெட் Emet காயுமாய் et இருக்கிறேன் Caïn. என்றார். அதாவது C'est-à-dire, அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய அந்த 3 வாசல்கள் je இருக்கின்றனவே, vous avais dit qu'il y avait les 3 entrées dans le tabernacle. அதைத்தான் அவர் அங்கு சொன்னார். Et c'est ça que Jésus cite ici. இந்த ரகசியம் தெரியாதவர்கள் என்ன நினைக்க Et வேண்டும்? les personnes qui ne connaissent pas ce mystère, qu'est-ce qu'ils doivent penser? சரி, இயேசு வழி என்று சொல்கிறார், பரலோகத்துக்கு போவதற்கு அவரை அல்லாமல் வழி இல்லை. Bon, bah d'accord, Jésus dit il est le chemin, bah, il doit forcément être le chemin pour aller au royaume des cieux. தான் சத்தியம் என்றார், அதாவது மற்றவர்கள் எல்லாரும் பொய்யர்களும் கள்ளர்களுமாய் இருக்கிறார்கள், இவர் ஒருவரே சத்தியம். S'il dit qu'il est vérité, ça veut dire que toute la vérité réside en lui et que tous les autres, ils sont faux. தன்னை ஜீவன் என்கிறார், அதாவது அவர் தான் நித்திய ஜீவனுக்கு வழி. Il dit qu'il est vie parce que c'est lui qui est le chemin pour la vie éternelle. ஆனால் உண்மை அதையும் விட ஆழமானது. Mais la vérité, c'est qu'elle est encore plus profonde que cela. ஆசரிப்பு கூடாரத்தை தான் இங்கு அவர் காட்டுகிறார். Jésus est en train de leur montrer l'image du tabernacle. அவர் என்ன சொல்லுகிறார்? Qu'est-ce qu'il dit? மிஷ்கானாகிய நான் Moi qui suis Mishran, டெரெக்காய் இருக்கிறேன், je suis Derer, எமெட்டாய் இருக்கிறேன், je suis Emet, la vérité, காயமாய் et je இருக்கிறேன். suis Raïn, la vie. அப்போ Donc, இப்போ நாம் அந்த வழி சத்தியம் ஜீவனை ஆசரிப்பு கூடாரத்தோடு ஒப்பிட்டு ஆராய்வோமா? maintenant, on va essayer de comparer le chemin, la vérité et la vie avec le tabernacle. யாரெல்லாம் டெரெக் வழியாக உள்ளே வரலாம்? Qui peuvent rentrer par le Derer? இஸ்ரவேலர்கள் மட்டுமே. Que les Israélites. நாம் யாருமே இஸ்ரவேலர்கள் அல்ல. Nous ne sommes pas Israélites. ஆகவே நமக்கு மிஷ்கானுக்குள்ளே வர முடியாது. Donc nous ne pouvons pas rentrer dans le Mishran. அதனால் என்ன நடக்கிறது? Donc qu'est-ce qui se passe? நாம் சாகிறோம், Nous mourrons. நாம் மரிக்கிறோம். Nous mourrons. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் மரித்து மறுபடியும் பிறக்கிறோம். Lorsque nous acceptons Jésus, nous mourrons, mais nous revivons avec Jésus. மறுபடியும் பிறக்கும் பொழுது எப்படி பிறக்கிறோம்? Et quand on renaît à nouveau, comment on renaît? ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் Nous பிறக்கிறோம். sommes des Israélites spirituels. கவனியுங்கள், Faites attention. ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் தமிழன் அல்ல, Après que j'ai été sauvé, je ne suis plus tamoul. தமிழ் பேசும் கிறிஸ்தவன். Je suis un chrétien qui parle tamoul. ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் இலங்கையன் அல்ல, Lorsque je suis sauvé, je ne suis pas sri lankais. ரட்சிக்கப்பட்டவன் இந்தியன் அல்ல, பிரெஞ்சுக்காரன் அல்ல, யாழ்ப்பாணத்தான் அல்ல, தீவான் அல்ல, கரையான் அல்ல, அந்த ஜாதியான் அல்ல, இந்த ஜாதியான் அல்ல, அவன் ரட்சிக்கப்பட்ட பிறகு ஆவிக்குரிய இஸ்ரவேல். Celui qui est sauvé, il n'est ni français, ni grec, ni sri lankais, ni indien, ni de cette caste haute ou basse. Il est un chrétien. ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு நான் இலங்கையன், நான் இந்தியன்,
நான் தமிழன், நான் சிங்களவன், நான் பிரெஞ்சுக்காரன் என்ற உணர்வு இருந்தால் அவர்கள் ரட்சிப்பையே இகழுகிறார்கள். Si quelqu'un, après être sauvé, il est encore en train de dire son identité en disant je suis un Tamoul, je suis un Sri Lankais, un Singalais, un Français ou autre, ça veut dire que tu méprises le salut qui t'a été donné. ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் இந்த ஜாதி அவன் அந்த ஜாதி என்று ஜாதி பார்க்கிறவன் ரட்சிப்பை ஆவிக்குரிய இஸ்ரவேல் துவத்தையே அவமானப்படுத்துகிறவன். Si après être sauvé, tu dis que je fais partie de cette caste, de celle-ci ou de cela, ça veut dire que tu es en train de mépriser l'Israélite spirituel que tu es. ஆகவே பிரெஞ்சு பேசும் கிறிஸ்தவர்கள், சிங்களம் பேசும் கிறிஸ்தவர்கள், ஆங்கிலம் பேசும் கிறிஸ்தவர்கள், தமிழ் பேசும் கிறிஸ்தவர்கள், நாம் அனைவருமே கிறிஸ்தவர்கள். Nous sommes des chrétiens qui parlent le français, qui parlent le tamoul, qui maîtrisent l'anglais ou le singalais, c'est tout. அது விளங்குதா உங்களுக்கு? Est-ce que vous comprenez? ஆனால் இந்த உணர்வு நிறைய பேருக்கு இல்லையே. Mais aujourd'hui, beaucoup n'ont pas ce sentiment. என்ன தான் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் தங்களது புத்தியை ஒரு திருமணம் வரும்போது அல்லவா காட்டுகிறார்கள். Peu importe s'ils sont sauvés ou pas, c'est pas lorsqu'on parle de mariage qu'on comprend réellement ce qui habite au profond d'eux-mêmes. நாங்க எல்லாருமே ஒண்ணுங்கறாங்க. Ils disent qu'on est tous un. ஆனால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வரன் பார்க்கும் பொழுது Mais lorsqu'ils cherchent quelqu'un pour leur enfant, pour le marier, நம்மட ஆளுகளுக்குள்ளேயே பாருங்க. est-ce qu'on peut trouver quelqu'un de notre caste? அப்ப நம்மட ஆள் என்றால் என்ன? அது திரைக்கு வெளியே, டைரக்ட்க்கு வெளியே போய் விட்டாய். Qu'est-ce que ça veut dire quelqu'un entre nous? Ça veut dire que tu commences à sortir à l'extérieur du parvis extérieur. விளங்குதா உங்களுக்கு? ஆகவே இந்த ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாய் இயேசுவுக்குள்ளாக பிறந்த நாம் உள்ளே வந்து விட்டோம். ஆமென். Nous qui sommes maintenant des Israélites spirituels qui sommes rentrés dans le parvis extérieur, nous sommes dans le parvis extérieur. உள்ளே வந்தாலும் வெளிப்பிரகாரம் இன்பமானது ஆனால் ஆபத்தானது. Donc oui, le parvis extérieur, ça fait plaisir, mais c'est un endroit dangereux. வெளிப்பிரகாரத்தில் என்னென்ன இருக்கிறது? Qu'est-ce qu'il y a dans le parvis extérieur? பாவ மன்னிப்பு இருக்கிறது. Il y a le pardon du péché, நிகழ்ச்சிகள் உண்டு. mais il y a aussi des choses à voir, des spectacles. ஆண்டு விழா. Il y a les fêtes de l'église. ஓய்வு நாள் பாடசாலை விழா. Il y a des jours de repos. நத்தார் நிகழ்ச்சி. Il y a les fêtes de Noël. உபவாச கூட்டம். Il y a les jours de jeûne. சுவிசேஷ கூட்டம். Il y a le temps d'évangélisation. முழு இரவு ஜெபம். Il y a les temps de veillée de prière. அற்புத கூட்டம். Il y a des festivités de miracles. சுகமளிக்கும் Il y ஆராதனை. a les festivités de guérison. சொல்லுங்கள், இவையெல்லாம் நல்லவையா சரியில்லாதவையா? Est-ce que c'est bien ou est-ce que c'est mal toutes ces choses? நல்லவை, தேவையானவை. C'est des choses indispensables et importantes. ஆனால் இவையெல்லாம் எங்கே நடைபெற வேண்டும்? Mais où est-ce qu'ils doivent se produire toutes ces choses? வெளிப்பிரகாரத்திலே. Dans le parvis extérieur. இவை மாத்திரமே தான் நமக்கு இருக்கிறது என்றால், Et si dans notre vie on n'a que cela dans notre parvis extérieur, நல்ல இடத்தில் இருந்தாலும் ஆபத்தான இடத்தில், même si tu te tiens dans un bon endroit, c'est aussi un endroit dangereux. நாம் நம்மை பாதுகாத்துக் கொள்ள எங்கே ஓட வேண்டும்? Et pour nous protéger, où est-ce que nous devons accourir? உட்பிரகாரத்துக்குள்ளே. Nous devons aller dans le lieu saint, dans le parvis intérieur. உட்பிரகாரத்துக்குள்ளே போகும் பொழுது இயேசு என்னும் எமெட் கூடாக உள்ளே வருகிறோம். Nous devons rentrer à travers Jésus qui est Émet dans le parvis intérieur. எமெட் என்றால் என்ன? Et qu'est-ce que veut dire Émet? எமெட் என்றால் சத்தியம். Cela veut dire la vérité. சத்தியம் என்றால் தேவனுடைய வார்த்தை. Et la vérité veut dire la parole de Dieu. தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக உள்ளே ஓடி. Nous devons rentrer à travers la parole de Dieu. ஆனால் அன்பானவர்களே, இப்போ நாம் உள்ளே ஓடி வந்தால், Donc si aujourd'hui nous on accourt vers, உட்பிரகாரம் இரண்டாக பிரிக்கப்பட்டு இல்லை. on voit qu'il n'est pas actuellement divisé en deux le parvis intérieur. காயமை காணோம். Parce que le Raïm n'est plus là. ஏன்? Pourquoi? இயேசுவானவர் சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை விட்ட பொழுது, Parce que lorsque Jésus a laissé sa vie sur la croix, ஜீவன் என்ற பெயரை உடைய காயம் என்ற அந்த திரை மேலிருந்து கீழாக le rideau qui s'appelle Raïm, qui est la vie, s'est déchiré en deux. ஆகவே இப்போ உள்ளே வந்த பிறகு பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம் என்று ரெண்டு கிடையாது. Donc aujourd'hui, maintenant que nous sommes dans le parvis intérieur, il n'y a plus de lieu saint et très saint. உள்ளே வந்தால் 45 அடி நீளம், 15 அடி அகலம், அந்த உட்பிரகாரம் அப்படியே இருக்கிறது. Le parvis intérieur, il est aujourd'hui que de la mesure de 45 sur 15 et ça s'arrête là. இப்போ சபை எப்போ தொடங்கியது? Quand est-ce que l'église a commencé? பெந்தேகோஸ்தே Le jour de la Pentecôte. அந்த சம்பவம் எப்படி Et நடந்தது? comment cela s'est déroulé? கவனிங்க, இந்த விஷயங்களை நான் தொகுத்து தருகிறேன், பாருங்கள் எவ்வளவு அற்புதமாக இருக்கு. Soyez attentifs, je vais essayer de vous modeler toutes ces choses-là et vous allez voir à quel point c'est beau à voir. இந்த இடத்தில் வைத்து இயேசுவானவர் தன்னை டெரக், எமெட், காயம் என்று சொல்லிக் À கொடுக்கிறார். quel endroit Jésus enseigne à ses disciples qu'il est le chemin, la vérité et la vie? மேல் வீட்டிலே. Quand il est dans la chambre haute. எந்த இடத்திலே வைத்து பரிசுத்த ஆவியானவர் அந்த சீஷர்கள் மேல் Et à இறங்குகிறார்? quel endroit le Saint-Esprit descend sur les disciples?
அதே இடம், dans la même chambre haute, அதே மேல் வீடு. dans le même chambre haute. அப்ப இவர்கள் அந்நிய பாஷைகளால் பேசி Donc la- தீர்க்கதரிசனம் உரைப்பதை கேட்ட ஜனங்கள் என்ன சொன்னார்கள்? Donc les personnes qui les ont entendus remplis du don de langue et de prophétie, qu'est-ce qu'ils ont dit d'eux? குடித்து வெறித்திருக்கிறார்கள் Ils sont என்றார்கள். ivres. அப்போ சீமோன் பேதுரு எழும்பி நின்று Et பிரசங்கிக்கிறார். Simon Pierre se lève et prêche. கிறிஸ்தவ சபையிலே முதல் பிரசங்கித்த பிரசங்கி பேதுரு. Dans l'église chrétienne, le premier prédicateur est Pierre. அவர் முதல் பிரசங்கத்தை எங்கிருந்து பண்ணுகிறார்? Et où est-ce qu'il fait sa première prédication? கூகுளிலே எடுத்தா, Est-ce qu'il a pris de Google? சார்ல்ஸ் ஸ்பர்ஜனுடைய பிரசங்கங்களிலிருந்து Est-ce எடுத்தா, qu'il a pris de Charles? இல்லை இந்தியாவின் ELS புக் ஷாப்பிலே வாங்கின Ouais. 100 பிரசங்க தலைப்புகள் அந்த புத்தகத்தில் இருந்தா. Ou est-ce qu'il a pris un livre où il y a écrit 100 prédications d'où tu peux aussi toi prêcher? பழைய ஏற்பாட்டில் யோவேல் புத்தகத்திலே இருந்து பேசு. Non, il prêche selon l'Ancien Testament du livre de Joël. அந்த பிரசங்கத்தை கேட்டு Et les personnes qui ont entendu ce message, சிலர் ரட்சிக்கப்படுகிறார்கள். certains sont sauvés. செத்தானா? Certains. பிரசங்கம் கேட்டாங்கிறே அது செத்தாங்குது. ஒருவேளை ஐத்திகு மாதிரி பிரசங்கம் கேட்கும்போது நம்ம எல்லாம் தூங்கி விழுந்து சாவமே அதை சொல்லுதோன்னு பார்த்தேன். கவனிங்க, இப்போ 2ஆம் அதிகாரம் 41 வாசியுங்கள். அப்போ Acte des Apôtres 2:41. அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். வண்டர்ஃபுல். பேதுருவினுடைய முதல் பிரசங்கம் மூலம் ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? Combien de personnes ont été sauvées après avoir écouté la prédication de Pierre le premier? ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை Combien ont பேர்? reçu le baptême? ஞானஸ்நானம் எதற்கு அடையாளம்? Le baptême est symbole de quoi? ரோமர் 6ஆம் அதிகாரம் சொல்லுகிறது Dans இயேசுவோடு Romains 6, மரித்து nous mourons அடக்கம் avec- பண்ணப்பட்டு உயிர் தெழுகிறான் என்று புரட்ட வேண்டாம். Nous mourrons avec Christ et nous ressuscitons d'entre les morts avec Jésus. அப்போ மரித்து இயேசுவுக்குள்ளாக எழும்புவது டெரக் வழியாக உள்ளே வருவதற்கு சமன். ஆமாவா இல்லையா? Est-ce que du coup mourir et rentrer et être ressuscité par la vie de Jésus, c'est rentrer par le derrière? அப்போ அப்போஸ்தலர் 2:41 Donc dans Acte des Apôtres 2:41, முதல் ரட்சிக்கப்படுகின்ற 3000 பேர் டெரக் வழியாக உள்ளே வந்து விட்டார்கள். les premiers qui se font baptiser, les 3000 personnes qui se font baptiser pour la première fois, rentrent pour la première fois par le derrière. ஓகேயா? இப்ப 42வது வசனத்தை வாசிங்க. Verset 42. உடனே என்ன நடக்கிறது? Tout de suite après, qu'est-ce qui se passe? அவர்கள் ஒவ்வொன்னா வாசிங்க. சரியா? Dites un par un. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் வெயிட், கவனிங்க. உள்ளே வந்தவுடன் உள்பிரகாரத்திலே முதலில் காணுவது எது? Dès qu'ils rentrent et où ils mettent le pied, qu'est-ce qu'ils font? குத்து விளக்கு. அது எதற்கு அடையாளம்? Ils voient le chandelier d'or, கர்த்தருடைய வார்த்தை. la parole de Dieu. அப்போ உள்ளே ரட்சிக்கப்பட்ட உடனே Tout de suite après être sauvés, அவர்கள் எம்மெட்டுக்குள்ளே கொண்டு ils sont வரப்படுகிறார்கள். tout de suite rentrés dans le Hémet. அப்போஸ்தலருடைய உபதேசம், குத்து விளக்கு, வெளிச்சம் அவர்களுக்கு கிடைக்கும். L'enseignement des apôtres, le chandelier d'or, ils le reçoivent. அடுத்தது அந்நியோன்யத்திலும் அந்நியோன்யம். Dans la என்ன communion. அந்நியோன்யம்? Quelle communion? அந்த சமூக தப்பங்களின் முதல் தட்டு தேவனோடேயான உறவுதான் அந்நியோன்யம். Premier plateau avec la communion avec Dieu. அடுத்தது Deuxième, அப்பம் பிட்குதலிலும் அடுத்த தட்டு சகோதரர்களோடு அப்பம் பிட்குதல். l'autre dans la Wow. fraction du pain. Donc ils sont en train de rentrer dans la communion fraternelle. Deuxième நான்காவது plateau. ஜெபம் Quatrième. பண்ணுதலிலும் ஆஹா. Et dans les prières, தூப வர்க்க பலிபீடம். l'encensoir. பாருங்கள், சபை பிறந்த உடனேயே அப்போஸ்தலர்களுக்கு தெரிந்திருந்தது என்ன செய்ய வேண்டும் என்று. Tout de suite, quand l'église est née, les disciples savaient exactement ce qu'ils devaient faire. வெளியே வெளிப்பிரகாரத்திலே இவர்களை வைத்திருக்க கூடாது. Il ne faut pas les garder encore dans le parvis intérieur, ஏனென்றால் extérieur. ஆபத்து. Parce que c'est dangereux pour eux. ஆபத்து. C'est dangereux pour eux. நல்ல இடம். C'est un bon endroit. ஆனால் பாதுகாப்பு Mais இல்லை. il n'y a pas de protection pour eux. உடனே என்ன Tout de செய்கிறார்கள்? suite après, qu'est-ce qu'ils font? உள்ளே கொண்டு வந்து Ils les ramènent à l'intérieur. உள்ளே கொண்டு வந்து Et lorsqu'ils les ramènent à l'intérieur, பரிசுத்த ஸ்தலத்தின் 4 விஷயத்தையும் அவர்கள் புகுத்தும் பொழுது et lorsqu'ils reçoivent les 4 choses qu'ils reçoivent dans le parvis intérieur, இப்போ வாசிங்க முதலில் மத்- வாசித்த வசனம் 43வது வசனம். maintenant lisez verset 43. எல்லாருக்கும் பயம் உண்டாயிற்று. ஆமென். பாத்தீங்களா இப்ப? Maintenant, Wow. vous voyez? எல்லாருக்கும் La crainte உள்ள s'empara de வந்தவங்க chacun. நிக்கிறவங்க எல்லாருக்கும் பயம் Toutes les உண்டாயிற்று. personnes qui sont rentrées ont eu la crainte. அப்போஸ்தலர்களாலே அநேக, சில அல்ல, அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் Les செய்யப்பட்டது. இப்ப apôtres n'ont விளங்குதா? pas fait peu
de miracles, mais de nombreux miracles et de prodiges. இதுதான் அன்பானவர்களே C'est ça, mes bien-aimés, ஊழியத்தினுடைய சூத்திரம், ஃபார்முலா. le processus pour entrer dans le ministère. இன்றைக்கு 2000 வருடங்களாக சபையை பிசாசு குருடாக்கி வைத்திருக்கிறார். Aujourd'hui, cela fait plus de 2000 ans que le diable a aveuglé les églises. இன்று என்ன நடக்கிறது சொல்லவா? Qu'est-ce qui se passe aujourd'hui? ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே Dès que quelqu'un est sauvé, அவர்களை அந்த நிகழ்ச்சி, இந்த நிகழ்ச்சி, அந்த ஆராதனை, இந்த ஆராதனை என்று குஷிப்படுத்துவதிலே கிறிஸ்தவம் நேரத்தை செலவழிக்கிறது. aujourd'hui le chrétien passe son temps à rendre les autres confortables et enthousiastes dans tout ce qui appartient au spectacle, à la vue, en disant il y a ça, il y a ci. நிகழ்ச்சிகள் தான். Il y a toujours ça, il y a cet événement, il y a cet événement. பெரிய பெரிய ஆராதனை வீரர்கள் வந்து அவர்கள் ஆராதனை கூட்டங்கள் நடத்துகிறார்கள். De grands adorateurs viennent et font un temps d'adoration. ஆயிரக்கணக்கான வாலிப பிள்ளைகள் அந்த கூட்டங்களுக்கு போய் ஆடி கத்தி லைட் எல்லாம் போட்டு பெரிய குஷி இன்பத்தோடு Et வருகிறார்கள். des milliers de jeunes se rendent à ces cultes et ils sont contents parce qu'ils louent le Seigneur, ils dansent, il y a les lumières des spots. இன்றைக்கு சபைகளை நீங்கள் பார்த்தால் Regardez aujourd'hui les églises. அந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சி என்று ஏகப்பட்ட நிகழ்ச்சிகள். Il y a cet événement, ce spectacle, il y a énormément d'événements organisés dans les églises. இன்றைக்கு அந்த தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசி அந்த அப்போஸ்தலர் இந்த அப்போஸ்தலர் என்று சில சபைகளிலே ஏகப்பட்ட கெஸ்ட் ஸ்பீக்கர். Et dans les églises aujourd'hui, il y a énormément d'invités. Chaque semaine, il y a ce prophète, cet apôtre qui arrive. எல்லாம் நல்லது, C'est bien, ஆனால் ஆபத்து. mais c'est dangereux. எமெட்டுக்குள்ளே வார்த்தைக்குள்ளே கொண்டு வர வேண்டும். Parce qu'il faut les ramener vers le émet, dans la parole. ஓசியா 4:6 என்ன சொல்லுகிறது? Osée 4:6, qu'est-ce qu'il est dit? என் ஜனங்கள் ஏன் அழிந்து போகிறார்கள்? Pourquoi mon peuple se détruit? அபிஷேகமின்மையினால் அழிந்து Pas போகிறார்கள். faute de onction de Dieu, ஆராதனையின்மையினால் அழிந்து pas போகிறார்கள். faute d'adoration, அறியாமையினால் அழிந்து mais போகிறார்கள். faute de connaissance. வசனத்தை கற்றுக்கொள்ள Il வேண்டும். faut apprendre la parole de Dieu. வசனத்தை கற்றுக்கொள்ள C'est வேண்டும். la parole de Dieu qu'il faut apprendre. பாஸ்டர் பரம் 45 அடி இல்ல, அகலம் 75 அடி. Pasteur Param, c'est pas 45, c'est 75 de largeur. 45 சொன்னனால நான் அந்த இந்த நீளத்தை அகலத்தோட கன்ஃபியூஸ் Vous m'avez dit பண்ணிட்டேன். 45 et du coup 150 அடி j'ai 75 அடி. confus. Mais எனக்கு c'est ஞாபகம் 150 sur 75. கவனிங்கோ. அப்போ இந்த நிகழ்ச்சிகள், தீர்க்க தரிசனங்கள், ஆராதனைகள், பாடல்கள் எல்லாம் நல்லது. C'est bien le temps des spectacles, les événements, les adorations, les cultes, c'est bien. ஆனால் அது நம்மை பாதுகாக்காது. Mais ça, c'est pas ça qui nous protège. வெளிப்பிரகாரம் என்றபடியினால் Parce que c'est dans le parvis extérieur. அங்கே இருந்து பார்க்க உலகம் தெரிகிறது De அல்லவா? là, tu vois dehors et tu vois le monde. அப்போ வெளிப்பிரகாரத்துல இருந்து நிகழ்ச்சி நடத்துகிற நான், Donc nous qui sommes en train de faire les choses dans le parvis extérieur, ஹலோ நல்லா கவனிங்க. faites attention. இப்போ நான் ஒரு மியூசிஷியன். Moi, je suis நான் ஒரு un, மியூசிஷியன், பாட்டுக்காரன். moi, je suis un vrai chanteur et musicien. அது உங்களுக்கு தெரியும். Et ça, vous le savez. இப்போ நான் கிறிஸ்தவ பாட்டு நிகழ்ச்சி நடத்துகிறேன். Donc là, moi, je suis en train de faire un culte de louange, d'adoration. எங்கிருந்து வந்தவன்? Mais d'où est-ce que je viens? வெளியே இருந்து Je வந்தவன். viens de l'extérieur. அப்ப அந்த வெளியே அந்த பாதிப்பு எனக்கு இன்னும் இருக்கு. Donc moi, je suis encore impacté et je suis influencé par les choses d'extérieur. அப்போ அந்த வெளியே இருக்கிற இசை என்னை கவருமா கவராதா? Donc, à votre avis, la musique de l'extérieur va forcément m'attirer. அப்போ இங்கே இந்த ஆராதனை நடத்தி கொண்டே நான் வெளியே பார்க்கிறேன், எனக்கு தெரிகிறது அப்படியே அங்கே புதிதாய் லைட் போடுகிறான். Donc moi, je suis en train d'adorer ici, je regarde à l'extérieur, je vois que dehors, dans les concerts, on utilise certains spots, alors moi, j'ai envie de la voir. அப்ப நான் இங்க இருந்துகிட்டு பாடிக்கிட்டே நீங்கள் பாடுங்கள், சத்தமாய் பாடுங்கள், மச்சான் மச்சான் அந்த லைட்டை கொஞ்சம் பாஸ் பண்ணு மச்சான். Et moi, ici, je vais dire, vas-y, je joue de la musique et de dehors, je vais dire, hé, cousin, vas-y, ramène-moi les spots. அவன் லைட்டை கொடுக்குறான். Et lui va me ramener. லைட்டை போட்டுன்னு இவங்களுக்கு எல்லாம் Et moi, quand je ramène exactement les choses qu'on voit dans les concerts à l'extérieur, ici, tout le monde est content. விளங்குதா? இப்ப வந்து நாம பாடும்போது அதுக்கு ஏத்த மாதிரி லைட்டும் பத்தி பத்தி அமருது. Et donc là, maintenant, quand on chante, au même moment du tempo, on a aussi les lumières qui இந்த viennent. பக்கம் பாக்குறேன். Là, je regarde ici. நான் முந்தி சுகததாச ஸ்டேடியத்துல பாடும்போது புகை விட்டவன் அங்க நிக்கிறான். Là-bas, celui qui avait mis de la fumée quand j'étais au concert, il est encore en train de le vendre là-bas. இளைய நிலா பொழிகிறதே எங்கும் போது என் கால் கிட்ட இருந்து புகை அனுப்பணும் நினைக்கிறான். மச்சான் அந்த புகை மெஷினை கொஞ்சம் போடு மச்சான். Et moi, quand j'étais en train de faire allumer le feu ici, il y a de la fumée, alors moi, je vais dire là-bas, vas-y, ramène-moi la fumée que tu mettais au concert. அப்ப இப்ப நான் பாடும்போது என் காலுக்கு இருந்து புகை வருது. Et donc là, maintenant que je chante ici dans l'église, j'ai aussi de la fumée qui arrive. சுரேஷ் ராமச்சந்திரன் மறுபடியும் சுரேஷ் பாபுவாய் இருக்கிறான். Suresh Ramachandra, je suis redevenu le ancien Suresh Babu. விளங்குதா உங்களுக்கு? அப்போ என்ன வித்தியாசம்? Quelle est la différence? பாடல் வரி மாத்திரம் வித்தியாசம். C'est juste mes paroles que je chante qui sont différentes. அங்கே நிலாவே வா என்றவன் இங்கு கர்த்தாவே வாரும். Je disais là-bas, ma lune vient, ici je dis, mon Seigneur vient. அங்கு வா வெண்ணிலா,
இங்கு வாரும் தூய ஆவியே. Là-bas, je disais, viens ma lune. Ici, je dis, viens Saint-Esprit. C'est tout la différence. விளங்குதா? Vous comprenez? நீதானடி எனக்கு எல்லாம், இங்க எல்லாம் இயேசுவே. Là-bas, on disait, c'est toi que tu es. Là-bas, on disait, tu es tout pour moi, ma belle. Ici, on dit, Seigneur, tu es tout pour moi. C'est juste les paroles qui changent. என்ன நடந்து விட்டது? Qu'est-ce qui s'est passé? வெளிப்பிரகாரத்துக்கு உலகத்தின் விடயங்கள் வருகின்றன. Les éléments de l'extérieur rentrent dans le parvis extérieur. வெளியே இருக்கிறபடியால் நைஸாக வெளியே போய் வரக்கூடிய சந்தர்ப்பமும் உண்டு. Et parce que je suis dans le parvis extérieur, il est facile pour moi de me rendre à l'extérieur et de revenir. யாரும் அவ்வளவா கவனிக்க Et மாட்டாங்க. parce que personne va prêter attention à moi. அப்படியே ஓரத்துல நிக்கிறது. Parce que je me mets sur le côté là-bas. தேவைப்படும்போது நைஸா வெளியே Et quand j'ai besoin, je sors dehors. அங்க பண்ற கூத்தெல்லாம் பண்ணிட்டு Je fais tout ce que j'ai à faire dehors et je rentre dans le parvis extérieur. வரும்போது ஒரு புறாவை கொண்டு வர. Et lorsque je viens, je ramène un pigeon. பழி கொடுத்து ஐயோ நான் தெரிந்து செய்த Je lui dis désolé, j'ai fait un péché, j'ai pas fait exprès, et on demande pardon. இவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். Mais Dieu dit à telle personne, நீ அனலாய் இருந்து தொலை அல்லது குளிராய் நாசமாய் போ. sois feu ou sois froid, mais sinon pars. நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் Mais si tu n'es ni chaud ni froid, வாந்தி பண்ணி போடுவேன். je te vomirai dessus. வாந்தி ஏன் வரும்? Pourquoi on vomit? கற்பம் தரித்தால் வரும். Quand on est enceinte, on vomit. ஆண்டவர் கற்பம் தரிக்க Dieu n'est pas enceinte. சாப்பாடு அஜீரணமானால் வரும். Si on a mal digéré, on a envie de vomir. ஆண்டவருக்கு அஜீரணம் இல்லை. Dieu n'a pas une indigestion. சுகம் இல்லாவிட்டால் வரும். Si on est malade, on vomit. அவரே சுகமானவர். ஆகவே அவரிடத்திலே சுகம் Lui-même, il est la santé, donc il n'y a pas d'ombre de maladie en lui. அப்போ இன்னும் ஒரே ஒரு காரணம் தான். Donc il y a encore une raison pour laquelle on peut vomir. அருவருப்பு. Quand on est dégoûté. அருவருப்பு. Quand on est dégoûté. இன்று சபைகளை பார்க்கும் பொழுது அநேகரை பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு அருவருப்பு. Aujourd'hui, quand Jésus regarde son église, il est dégoûté. அவர் சொல்லுகிறார் நீ உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவன் அல்ல. Il dit même si tu es dans le monde, tu n'es pas du monde. ஆகவே நீ வித்தியாசமாய் இருக்க வேண்டும். Et donc tu dois être différent. அப்போ இப்படி உலகம் பாதி தேவன் பாதி என்று இருக்கும்போது ஆண்டவருக்கு அது அருவருப்பாய். Donc lorsque tu es moitié mondain, moitié dans Dieu, Dieu pour lui c'est dégoûtant. அப்போ கிறிஸ்தவன் ஆசரிப்பு கூடாரத்துக்குள்ளே வந்து விட்டோம் என்ற திருப்தியில் வாழக்கூடாது. Donc un chrétien ne doit pas se satisfaire juste parce qu'il est encore dans le parvis extérieur. உள்ளே இருந்து கொண்டு உட்பிரகாரத்துக்குள்ளே தான் வாழ வேண்டும். Tu dois vivre dans le parvis extérieur. உங்களுக்கு தெரியுமா சாமுவேலை குறித்து எத்தனையோ நன்மைகள் இருக்கின்றன. Il y a énormément de bonnes choses à dire sur Samuel. ஆனால் அவரில் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரே ஒரு அம்சம் இருக்கிறது. Mais il y a un trait de caractère que j'aime beaucoup chez lui. அந்த ஆளுக்கு தான் பாக்கியம் கிடைத்தது உலக சரித்திரத்திலே. C'est lui dans l'historique qui a eu l'opportunité, le privilège இரவிரவாக உட்பிரகாரத்திலே இருக்கு. de rester dans le parvis intérieur nuit toute la nuit. அவர் டெரக்குள்ளே வந்து வெளிப்பிரகாரத்திலே இருக்கவில்லை. Il n'était pas dans des rèques et il ne s'était pas installé dans le parvis extérieur. விபரம் தெரியாத காலத்திலேயே உட்பிரகாரத்திலே படுத்திருந்தார். Même quand il n'avait pas la connaissance de Dieu, il dormait dans le parvis intérieur. ஆனால் அது எனக்கு ஒரு சத்தியத்தை காட்டுகிறது தெரியுமா? Mais cela m'a montré aussi une vérité. சாமுவேலை உட்பிரகாரத்திலே தங்க வைத்தவர் ஏலி. Celui qui a fait dormir Samuel dans le parvis intérieur, c'était Élie. அப்படி உட்பிரகாரத்திலே ஒரு பையனை இரவிரவாக தங்க வைப்பது தவறு என்றால், donc si c'était pas bien de faire dormir un petit garçon dans le parvis intérieur, ஆண்டவர் அதை ஏலிக்கு சொல்லியிருக்க வேண்டும் அல்லவா? Dieu il aurait dit ça à Élie. அல்லது சாமுவேலே என்று பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர் சாமுவேலுக்கு தம்பி எல்லாம் நல்லது ஆனால் நீ இதற்குள்ளே படுக்காதே வெளியே படு என்று சொல்லியிருக்க வேண்டும் என்றால். Sinon Dieu qui a appelé par sa voix Samuel, il aurait pu dire à Samuel, Samuel c'est bien mais t'as pas le droit de rester ici, c'était pas réservé. அப்போ சட்ட திட்டங்களும் கட்டுப்பாடுகளும் நிரம்பி இருக்கும் பழைய ஏற்பாட்டிலே குறைந்தது சாமுவேல் என்ற ஒருவருக்காவது உட்பிரகாரத்திலே இரவு பகல் இருக்க அனுமதி இருந்தது என்றால், donc si dans l'Ancien Testament rempli de règles et de lois et de commandements un jeune garçon avait pu rester toute la nuit dans le parvis intérieur, புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள் எங்கே தாபரிக்க வேண்டும், எங்கே வாழ வேண்டும்? dans le Nouveau Testament un chrétien où est-ce qu'il doit résider et vivre? உட்பிரகாரத்திலே. Dans le parvis intérieur. உட்பிரகாரத்திலே இருந்து நிகழ்ச்சிகளுக்கு வெளிப்பிரகாரத்துக்கு போய் ஓடி வந்து விட வேண்டும். Tu dois rester dans le parvis intérieur, aller à l'extérieur quand il y a un événement, revenir dans le parvis intérieur. உட்பிரகாரம் என்று நான் சொல்வது வார்த்தை. Le parvis intérieur c'est la parole de Dieu. இன்றைக்கு என்ன நடந்திருக்கிறது? Aujourd'hui qu'est-ce qui se passe? சுவிசேஷ கூட்டம் ஆயிரக்கணக்கில் ஓடுவார்கள். Aujourd'hui réunion d'évangélisation, des milliers courent. வெளிப்பிரகாரம். Parce que c'est le parvis extérieur. சுகமளிக்கும் ஆராதனை. Festivité de miracles.
அபிஷேக ஆராதனை, festivité d'onction, உபவாச கூட்டம், réunion de jeûne, முழு இரவு கூட்டம், prière, veillée de prière. ஓடுவார்கள். Et tout le monde accourt. ஆனால் எல்லாம் வெளிப்பிரகாரம். Mais ça, c'est encore le parvis extérieur. வேத பாடம் என்று அறிவியுங்கள். Mais dites, étude biblique, எத்தனை பேர் வருவார்கள்? combien de personnes viendraient? ஏன் அது உட்பிரகாரம். Pourquoi? Parce que ça, c'est le parvis intérieur. உட்பிரகாரம் போரிங். Le parvis intérieur, c'est ennuyant. ஆசரிப்பு கூடாரத்தின் உட்பிரகாரத்துக்கு வந்தால் ஒரே புகை மண்டலமா Dans le இருக்கும். parvis intérieur, il n'y a que de l'encens et des parfums. ஒரு விதமா இருக்கும். Et c'est un peu bizarre. அதனால் ஆசாரியர்கள் மட்டும் வருவார்கள். Donc que les sacrificateurs veulent rentrer. ஒரு பெரிய ரகசியம் என்ன Mais le தெரியுமா? grand mystère qui se cache derrière, பவுல் அடியார் யார்? qui est Paul? பெரிய ஒரு இறையியல் அறிஞர். C'est un grand théologicien de son époque. ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் வெளிப்படவில்லை. Mais il y a une chose qui n'a pas été révélée à lui. யோவான் யார்? Qui est Jean? இயேசுவின் மார்பில் சாய்ந்திருந்தவர். Celui qui était couché à la poitrine de Jésus. வெளிப்படுத்தலை எழுதினவர். Il a écrit l'Apocalypse. ஆனால் அவருக்கு ஒரு விஷயம் வெளிப்படவில்லை. Mais à lui non plus quelque chose n'a pas été révélé. இவர்களுக்கு இந்த ஜாம்பவான்களுக்கு வெளிப்படாத ஒன்று Quelque chose qui n'a pas été révélé à ces grands puissants de leur époque, பேதுருவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. Dieu l'a révélé à Pierre. 1 பேதுரு 2:9 அவர்தான் 1 சொல்லுகிறார், Pierre 2:9, il dit, நாம் அந்தகாரத்தினின்று தமது ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி Il dit தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் அடுத்தது என்ன? ராஜரீக ஆசாரியர்கள், நாம் எல்லாருமே ஆசாரியர்கள் என்ற அந்த ரகசியம் பேதுருவுக்கு தான் il n'y a que வெளிப்படுத்தப்பட்டது. Pierre qui a eu la révélation que nous sommes aussi nous appartenons au sacerdoce royal, que nous sommes aussi des sacrificateurs. ஏன் பேதுருவுக்கு வெளிப்படுத்தப்பட்டது? Pourquoi que à Pierre cela a été révélé? அவர் தான் முதல் பிரசங்கத்தை Parce que பண்ணினவர். c'est le premier qui a prêché la parole de Dieu. அவர் தான் முதல் கிறிஸ்தவர்களாக மற்றவர்களை டெரக் வழியாக உள்ளே கொண்டு Le வந்தார். premier qui a ramené d'autres chrétiens à travers le derrière. அவருக்கு À வெளிப்படுத்தப்பட்டது, lui cela a été révélé. இவர்கள் எல்லாரையும் நீ எம்மெட் வழியாக உள்ளே கொண்டு Toutes வரலாம். ces personnes, tu as le devoir de les ramener par le Hémet. ஏனென்றால் இனி எல்லாருமே ஆசாரியர். Parce que maintenant vous êtes tous des Praise the sacrificateurs. Lord. ஆனால் உள்ளே வந்தால் Mais lorsque nous venons à l'intérieur, மேலதிகமான ஒரு திரை கிடையாது. il n'y a plus le rideau en plus. இயேசுவானவர் தனது ஜீவனை கொடுத்து அந்த திரையையே கிழித்து Car விட்டார். Jésus a donné sa vie afin de déchirer ce rideau. இப்பொழுது நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே Donc இருக்கிறோம். aujourd'hui nous sommes dans le lieu très saint. வசனத்துக்குள்ளே வந்தால் Si tu viens dans la parole, மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே வந்தாயிற்று. alors ça veut dire que tu es dans le lieu très saint. ஆகவே வசனத்தை படியுங்கள், Lisez la parole de Dieu. வசனத்தை ஆராயுங்கள். Allez, cherche faire des recherches dans la parole de Dieu. நீதிமொழிகள் 25:2 சொல்லுகிறது, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மையானால் அந்த காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு Dans மேன்மை. Proverbe 25, il est dit que c'est un mystère, c'est une gloire pour Dieu de cacher les mystères, mais c'est une gloire pour les rois de trouver ces mystères. நாம் சும்மா ஆசாரியர்கள் அல்ல, ராஜரீக Nous ஆசாரியர்கள். ne sommes pas ici des sacrificateurs, nous sommes des sacrificateurs royaux. ஆண்டவர் மறை பொருள்களை நமக்கு வெளிப்படுத்துவார். Donc Dieu nous dévoilera ces mystères. தவறாய் எடுக்க வேண்டாம். Ne prenez pas mal, நிகழ்ச்சிகள் நல்லவை, c'est bien de faire des spectacles et des jours de fête. ஆபத்தான இடம். Mais c'est un endroit dangereux. வார்த்தைக்குள்ளேயே தாபரிக்க வேண்டும். Mais résidez continuellement dans la parole. அப்பொழுதுதான் வார்த்தையின் பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். Alors nous allons recevoir la protection que procure la parole de ஆகவே Dieu. மோசேயின் அந்த மிஷ்கான் அடையாளப்படுத்திய இயேசு என்கின்ற மிஷ்கானுக்குள்ளே நாம் இருக்கிறோம். Et aujourd'hui nous habitons dans Jésus qui est Meshran. ஆகவே தொடர்ந்து வார்த்தையிலே பலப்படுவோம். Continuellement nous allons nous fortifier à travers la parole de Dieu. நமது கிறிஸ்தவத்தை பாதுகாத்து Et nous devons protéger notre chrétienté. எல்லாரும் கண்களை Nous மூடிக்கொள்ளுங்க. allons tous fermer les yeux. யாரும் கண்களை திறக்க கூடாது. Personne n'ouvre. நீங்க சொல்லுங்க, யார் சொல்லுவீங்க? Dites, qui peut le dire? இந்த செய்தியை கேட்டு மனம் திரும்ப எனக்கு விஷயம் இருக்கிறது, J'ai des choses pour me repentir suite à le message que je viens d'écouter. ஆகவே நான் மனம் திரும்ப விரும்புகிறேன் என்று சொல்லுகிறவர்கள் கையை தூக்கி விட்டு கீழே Élevez vos mains et rabaissez tout de suite les personnes qui veulent se repentir. Thank you. எத்தனை பேர் தீர்மானிக்கிறீர்கள்? Combien de personnes vous prenez la décision? நிகழ்ச்சிகள் எல்லாம் நல்லவை தான், C'est bien faire de spectacles, ஆனால் இன்றிலிருந்து mais à partir d'aujourd'hui, நான் வார்த்தைக்கு முதலிடம் கொடுக்க தீர்மானிக்கிறேன். je prends la décision de donner la priorité à la parole de Dieu. கையை தூக்கி விட்டு கீழே Élevez vos mains et rabaissez. சர்வ வல்லமையுள்ள ஜீவனுள்ள தேவனே, Notre Seigneur Dieu Tout-Puissant, மோசேயின் தேவனே, Dieu de Moïse, பேதுருவின் தேவனே, Dieu de Pierre, மிஷ்கானை உருவாக்கிய தேவனே, toi qui as créé le Mishran,
ஏதோ கையை தூக்கி ஒவ்வொருவரையும் உங்கள் பாதத்திலே வைக்கிறேன். Seigneur, nous mettons à tes pieds toutes ces personnes qui ont élevé leurs mains. சில சத்தியங்களை நாம் அறியாதிருக்கிறபடியால் நாங்கள் சில தவறுகளை செய்திருக்கிறோம் Nous ஆண்டவரே. avons peut-être fait des erreurs parce que nous ne connaissions pas encore la vérité. எங்களை மன்னியுங்கள். Mais pardonne-nous, Seigneur. எங்களுக்குள் உலகம் அதிகமாய் காணப்படுகிறது. Peut-être qu'aujourd'hui le monde se voit beaucoup plus en nous. அவற்றை அகற்ற எங்களுக்கு உதவி செய்யும். Aide-nous à les faire disparaître. நாங்கள் வெளிப்பிரகாரத்திலிருந்து உட்பிரகாரத்துக்குள்ளே வர எங்களுக்கு உதவி செய்யும். Aide-nous à rentrer dans le parvis intérieur de notre parvis extérieur. வார்த்தைக்குள்ளே வரவும், Que nous soyons encore plongés dans la parole வார்த்தையிலே நிலைத்திருக்கவும் et que nous puissions demeurer dans la parole. எங்களுக்கு உதவி செய்யும். Aide-nous. வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திலே பிதாவே. Au nom du Seigneur Jésus-Christ qui est le chemin, la vérité et la vie. ஆமென். Amen. God bless you. Que Dieu vous bénisse.